உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து புத்தக திருவிழாக்களை தமிழக அரசு நடத்தி வருகிறது. மாவட்டம் தோறும் பல வகையான நலத்திட்டங்களை அரசு முன்வைக்கிறது. இலவசமாக கல்வி, உணவு, கருணை தொகை அல்லது உரிமை தொகை, மாணவியர்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி மாதந்தோறும் தருவது, இல்லம் தேடி கல்வி, வீடு தேடி வரும் மருத்துவம், இப்படி நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறாங்க. அந்த வரிசையில் மக்களை எப்படியாவது வாசிக்க வைக்க வேண்டும் என்று யோசிக்கிற அரசாங்கம் மாவட்டம் தோறும் இந்த மாதிரி புத்தக கண்காட்சிகளை நடத்துகிறது. ஆனால் நம்ம படிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறோம். நீ சொல்லி நான் படிச்சிருவேனாக்கும், எங்கள் அப்பா சொல்லியே படிக்கலையா, நான்லாம் யார் தெரியுமா அப்படின்னு கம்பீரமாக நடைபோடுகிற நாம் பல நேரங்களிலே மற்ற பொருட்காட்சிகளைப் போல புத்தக கண்காட்சியையும் வந்து பார்த்து விலகி போய்விடுகிறோம். வாங்கி வாசிக்கிற பழக்கத்தை எப்போது நாம் கடைப்பிடிக்கிறோமோ அப்போதுதான் புத்தக கண்காட்சிகளின் நோக்கம் நிறைவேறும். அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. இதுதான் தமிழ் நமக்கு சொல்லி கொடுத்தது. நாம் படித்தது ரொம்ப கம்மி, நகக்கண் அளவு கூட நாம் கற்கவில்லை. கற்பது, பயில்வது, படிப்பது, அதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக செய்வது. ஆனால் இங்கே நமக்கு கொடுக்கறது வாசிப்பது தான். வாசிங்கடா. வாசிக்கிறதுக்கு நம்ம மக்கள் ரொம்ப யோசிக்கிறாங்க. புத்தக கண்காட்சியிலேயே வந்து பார்த்து வாங்கினா கூட அடுத்த வருஷம் வரைக்கும் அதை தொடாமலே இருக்கிறாங்க. இந்த மானிட்டரை கொஞ்சம் போடலாமா தம்பி? இந்த மைக் செட்டுக்காரரு, இந்த மானிட்டர் கொஞ்சம் இயங்கலாமா? நீங்கள் வேற மறைச்சி உட்காந்துட்டீங்க. தினசரி பேப்பர்கள் இல்லையா, மைக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கய்யா. செய்தித்தாள்களை வாசிப்பது கூட அங்கேருந்து சவுண்டு வருது தம்பி, இங்கே வேணும் எனக்கு. மேடையில் ஒரே ஃபாலோவாக இருக்கு. நல்ல இடம், நல்ல மைக்கு, ஆனால் செட் ஆக மாட்டேங்குது. கூட்டம் இப்போ தான் வரலாமா வேணாமான்னு வருது. நான் இந்த ஊருக்கு அதிகம் வந்ததில்லை. திரு எவ்வளூர். என்ன அப்படி திருப்பி வச்சுட்டீங்க? இல்லை இல்லை, எக்கோ இல்லை. ஒரு மானிட்டராது எனக்கு வேணும். அது திருப்பிட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் கேட்காது. அது பரவாயில்ல, அது அப்படியே இருக்கட்டும். அதே மைக் செட் சரி பண்ணிங்கன்னா நல்லது. போதும் போதும். கூட்டம் இப்போ தான் மெல்ல வரலாமா, வந்த கூட்டத்தை ஊதி விசில் அடித்து விரட்டிடுவார் போல். அதில் எங்களுக்கு என்னென்னா, ஆடியன்ஸ் பக்கத்தில் இருக்கணும், அப்போ தான் பேச்சு மழை ஓடும். நீங்கள் எல்லோரும் நடுவில் தடுப்பை போட்டு எங்கேயோ தூக்கி வச்சுருக்கிறீங்க. அங்கே சேர்கள் குவிஞ்சு கிடக்கு. இன்னும் கேட்கலையா? உங்களுக்கெல்லாம் கேட்குதாங்க ஏதாவது? உங்களுக்கு கேட்குது, எங்களுக்கு தான் கேட்க மாட்டேங்குது. நான் பேசுகிறது எனக்கே கேட்க மாட்டேங்குது. இந்த பட்டிமன்றத்தில் பெரிய பிரச்சனை என்னென்னா, இங்கே நாங்கள் டான்ஸ் ஆட முடியாது. ஆடுனாலும் அசிங்கமாக இருக்கும். பாட்டு பாட முடியாது. பாட்டு பாடுனா கூட்டம் கலைஞ்சிரும். இப்போ அங்கேருந்து வாய்ஸ் வருதியா? என்னையா மைக் செட் போடுறவங்களுக்கு இது புரியலையா? இதை மேட்ச் பண்ணுங்கன்னா குறுக்க நெடுக்கு ஓடுறீங்க. எங்ககிட்ட எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, வயலின், கிட்டார் கிடையாது. ஏதோ பேசுகிறோம். நீங்கள் எல்லாம் பெரிய மனசு பண்ணி அதுக்கு உக்காந்துருக்கீங்க.
வெறுமனை பேசுகிறவங்களை பார்க்க ஒரு கூட்டம் வருதுன்னா அதுக்கே திருவள்ளூர் மக்களுக்கு பெரிய பெரிய நன்றியை சொல்லணும். வந்தம்மா, 2 புஸ்தகத்தை வாங்கினோமா, இங்கே ஃபுட் கோர்ட் இருக்குமே, அங்கே என்னத்தையாவது சாப்பிட்டோமா, பயல்களை வண்டியில் ஏற்றிட்டு வீட்டுக்கு போனோமான்னு இல்லாமல் எங்களை பார்க்கவும் வந்தீங்க பாருங்கள். உண்மையிலேயே நீண்ட தொலைவு மதுரையிலிருந்து பயணம் பண்ணி வந்ததுக்கு இதுதான் எங்களுக்கு கிடைத்த பெரிய மரியாதை, வெகுமதி. ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலையும் புத்தக திருவிழான்னு அதை மாற்றிட்டாங்க. கண்காட்சினா பார்த்துட்டு போயிடுவான், திருவிழானா கொண்டாடுவான்ற எண்ணத்தில். ஏன்னா நாம் தேர் திருவிழா உங்கள் ஊரில் கூட இப்போ நாங்கள் வைத்திய வீரராகவ பெருமாள் கோயிலில் போய் பார்த்துட்டு வந்தோம், தரிசனம் பண்ணோம். இந்த ஊர் எவ்வளவு பழமையான ஊர் என்பதற்கு அந்த திருக்கோவிலே பெரிய சான்று. பெருமாளை பார்த்தா வியாதி தீரும், கனகவல்லி தாயாரை பார்த்தா கல்யாணம் நடக்கும்னு அங்கே இருக்கிறவர் சொல்கிறார். நான் அதுக்கு தான் இந்த தம்பிக்காக வேண்டிக்கிட்டேன். அந்த கதையை அப்புறம் சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு திருக்கோயில் இருந்து அந்த ஊரை வளமாக்குகிறது இல்லை. திருப்பதிக்கு போகிற வழியில் இருக்கிற ஊர் இது. நான் 1-2 முறை திருப்பதி போகும்போது இந்த வழியை பயணம் பண்ணியிருக்கிறேன். திருவள்ளூருக்கு வந்துடலாம், திருவள்ளூரை விட்டு போக முடியாது, அப்படி ஒரு டிராஃபிக். அதாவது நம்ம ஊருக்கு வந்தவங்க அவ்வளோ ஈஸியாக போகக்கூடாதுன்னே நீங்கள் குறுக்கு நெடுக்குமா வண்டியை ஓட்டி பயங்கரமான டிராஃபிக். அது எங்கே போகிறதுன்னே தெரியலை. இப்படி சுற்றுது இப்படி சுற்றுது. இதில் ஆட்டோக்காரர் காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் ஓட்டுறாரு. உலகத்திலேயே ஆட்டோக்காரவங்க கண்டுபிடிக்கிற ரூட்டை கொலம்பஸ் கூட கண்டுபிடிக்க முடியாது. கொலம்பஸ், வாஸ்கோடகாமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆட்டோக்காரர் திடீர்னு ஒரு ரூட் கண்டுபிடிச்சி போவார், அவருக்கு பின்னாடி 2 பேர் 2 வீலரில் ஓடிடுவான். அதில் நம்ம கூட்டத்தில் நின்றுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான டிராஃபிக் இருக்கிற ஊராக திருவள்ளூர் இருக்கிறது. ஏதோ ரிங் ரோடெல்லாம் வருதுன்றாங்க. வந்துச்சுன்னா வெகு சீக்கிரம் இந்த ஊரினுடைய டிராஃபிக் நெரிசல் குறையும் என்று நம்புகிறேன். ஒருவேளை இனி வரும் நாட்களில் அது நடக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுங்க. என்ன செய்ய முடியும்? இங்கே மட்டுமா இருக்குது, எல்லா ஊரும் அப்படித்தான் இருக்குது. ஏன்னா காரை பற்றி கனவு கண்டாலே காரை கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு போயிடுறான். 1 ரூபா கொடுத்தா கார் கிடைக்குது, 1 ரூபாயும் கொடுக்காமலே பைக்கு கிடைக்குது. என்னங்க, கடனுக்கு கிடைக்குதா இல்லையா? ராத்திரி நம்ம கனவுல கார் வந்தால் காலையில் நம்ம வீட்டு வாசலில் கார் நிற்கிது. சார் மாதம் மாதம் வாங்கிக்கிறோம் சார்ன்றான். பெட்ரோல் நீயா போடுவ, 104 ரூபா விற்கிதுரா. நம்மனா பரவாயில்ல சார், எவ்வளோ நாளைக்கு நீங்கள் பஸ்லேயே போவீங்க, குடும்பமாக காரில் போங்கன்னொடனே அந்த அம்மா நம்மளை பார்க்குது. இதைத்தான் நான் 10 வருஷமாக சொன்னேன். வெளியில் இருக்கிறவனுக்கெல்லாம் அறிவு இருக்குது, என் வீட்டில் இருக்கிற ஆளுக்கு அறிவே கிடையாதுன்னு அந்த அம்மா ஆரம்பிக்கும். அப்போ காரை வாங்கிடுறோம். கார்கள் பெருகி 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 இருக்கிறது. அதனால் டிராஃபிக், 2 வீலர் காரு மிக அதிகம். அந்த மாதிரி நெருக்கடி இருக்கிற ஒரு சிறந்த புண்ணிய தலமான திரு எவ்வளூர், அதான் அந்த ஊர் பேர். இந்த ஊரில் பட்டிமன்றம் நடத்துறது அந்த வீரராகவ சுவாமி பெருமாள் கொடுத்த பெரிய புண்ணியம் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய அருளாசி என்று நம்புகிறேன். அதனால தான் நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். கொஞ்ச நேரம் ஒரு திருக்கோயிலுக்கு போனால் மனசில் இருக்கிற ஒரு நிறைவு எப்போவுமே எங்கேயும் கிடைப்பதில்லை. தியேட்டருக்கு போனீங்கன்னா கூட கிடைக்காது. திருக்கோயில்களுக்கு போய் கொஞ்ச நேரம் தரிசனம் பண்ணி அங்கே அமர்ந்திருந்து அங்கே இருக்கிற ஒலிகளை கேட்கும்போது மனதில் இருக்கிற பனித்திரை, கவலை எனும் பனித்திரை விலகும். அந்த பனித்திரை விலக விலகத்தான் நமக்கு கொஞ்சமாவது அறிவு ஞானம் பிறக்கும்.
அதே அறிவு ஞானம் எனக்கு வேணும்னா வாசிக்கணும். புத்தகங்களை வாசிக்கிற வழக்கம் இருக்கிறவருக்கு தனிமை என்பது இருப்பதில்லை. அவனுக்குள்ளே மனக்கவலைகள் தொடர்ந்து அழுத்துவதில்லை. 1000 கவலைகளையும் கடந்து போகிற ஆற்றல் அவனுக்கு வரும் என்றால் அவன் வாசிக்கிற பழக்கம் உள்ளவனாக இருந்தே ஆக வேண்டும். எதை வேணாலும் வாசிக்கலாம். ஆனால் இங்கே போனீங்கன்னா அதிகம் விற்பது என்ன புக்குன்னு நினைக்கிறீங்க? யாருக்குமே வாங்க போலையா? நீங்கள் அது 3-4 பெண்கள் இருக்கிறதுனால அப்படி சொல்கிறீங்களா? அதில் கொஞ்சம் உண்மை இருக்குது. சமையல் புத்தகங்களை தான் எல்லோரும் விரும்புகிறாங்க, சமைக்கிறாங்களோ இல்லையோ. நீங்கள் இந்த யூடியூப் சேனல்லையே அதிகம் பேர் பார்க்குறது எதுன்னு நினைக்கிறீங்க? மட்டன் கோலா செய்வது எப்படின்னா 50 பேரும் பார்த்துறாங்க. அதை வீட்டில் செஞ்சோம்னா அது மட்டனும் இல்லை கோலாவும் இல்லை, அவ்வளவு மோசமாயிடுது. அவனுக்கு மட்டும் ஏதோ அவன் என்னமோ செஞ்சு பெயிண்ட்டு அடித்து கொடுக்குறானோ என்னவோ தெரியல, பொன்னிறமாக இருக்குது, நமக்கு கருகி போகுது. அதனால் சமையல் புத்தகங்கள் விற்கிறது. அது தவிர தமிழ்நாட்டின் முன்னணி எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எழுத்தாளர் ஜெயமோகன் இருக்கிறார். எழுத்தாளர்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டால் அவங்க பேர் சொல்லும்போது சந்தோஷப்படலாமே. வெண்முரசு என்ற தலைப்பில் மகாபாரத கதையை 26,000 பக்கங்களுக்கு எழுதியிருக்கிறார். 26,000 பக்கம். பெரிய முயற்சி. ஜெயமோகன் அவர்கள், எஸ்ரா அவர்கள், தேசாந்திரி பதிப்பகம். எஸ் ராமகிருஷ்ணன் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். எத்தனையோ எழுத்தாளர்கள் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. பிரபஞ்சன் எழுதிய சில புத்தகங்கள் ஐயா இப்போ இல்லை, அவருடைய புத்தகங்களை நீங்கள் மகாபாரத மாந்தர்கள் ராமாயணத்தை பற்றியும் அறிமுக புத்தகமாகவே அவர் எழுதியிருக்கிறார். சாரு நிவேதிதான்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். பழுப்பு நிற பக்கங்கள்னு ஒரு 3 புத்தகம் இருக்கும், வாங்கி வாசிச்சு பாருங்க. இந்திரா சவுந்தரராஜன் ஈரையுதிர் காடுன்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு, விகடனில் சமீபத்தில் வந்தது. ஒரு பழைய காலம் இன்றைய காலத்தை அப்படியே இணைச்சிக்கிட்டு எழுதுவார். வெண்ணிலான்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறாங்க, நீர் அதிகாரம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நம்ம அதான் முல்லை பெரியாறு, பென்னி குயிக் கட்டின முல்லை பெரியாறு டேமை பற்றினா அந்த வரலாறு. அது இன்னும் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க புத்தக வடிவில் உங்களோடு பேச தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் மட்டும் கதவை திறந்து அவர்களுக்கு அனுமதி தந்தால் வாழ்நாள் முழுக்க உங்களோடு கூட வலம் வருவார்கள். அவர்களை கரம் நீட்டி அரவணைக்கும் பெரும் பொறுப்பு வாசகர்களாகிய உங்களுக்கு இருக்கிறது. அதனால் தயவு செய்து புத்தக கண்காட்சியை கேளிக்கை மைதானமாக ஆக்காமல் சிந்தனை மன்றமாக, வாசிக்கிற வாய்ப்பாக, யோசிக்க வாய்ப்பாக மாற்றி நீங்கள் அமைத்து கொண்டால் மாவட்ட நிர்வாகம் எடுக்கிற இந்த முயற்சி வெற்றி பெறும் என்ற எண்ணத்தை உங்கள் முன்னால் வைத்து இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன். எல்லா ஊர்களையும் ரொம்ப நல்ல கூட்டம் இருக்கும். நாங்கள் சமீபத்தில் விழுப்புரத்தில் நடத்தினோம், சரியான கூட்டம், உட்கார இடம் இல்லை, கூட்டம் நின்றுட்டே இருந்தது. எவ்வளூரில் அப்படி இல்லை, அதனால் ஒன்றும் வருத்தம் இல்லை. வந்திருக்கிறவங்க போகாமல் இருந்தால் போதும். கொஞ்சம் ரொம்ப பின்னாடி இருக்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் முன்னாடி வாங்க. புதுசாக வர்றவங்க கூட முன்பக்கம் வந்து சேர் போட்டு உட்காருங்க. எங்களுக்கு ஒத்தையில் இருக்க பயமாக இருக்குது, புது ஊர் இல்லையா. கொஞ்சம் முகம் பார்த்து பேசி பழகணும்.
பட்டிமன்றம் என்பது வகுப்பறை சூழலாக இருக்கணும். கிளாஸ் ரூம் ஆம்பியன்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, பக்கம் பக்கமாக உட்காந்து ஆசிரியர் சொல்லித் தருவது மாதிரி இதுவும் ஒரு வகை ஞான தானம் தான். அதனால் அந்த சூழலை உருவாக்கி தருவீர்கள் என்று உங்களையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்களுக்கு பரிச்சயமானவர். டாக்டர் பிரபு சங்கர் அவர்கள் கரூரில் மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது எங்களுக்கு தெரியும். எங்களையெல்லாம் அழைத்து, பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவங்க எல்லாரும் அழைத்து நல்ல சாப்பாடு கொடுத்தார். அவர் இல்லத்திலேயே நல்ல விருந்து கொடுத்தார், மறக்கவே முடியாது. அவ்வளவு அன்பான, ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் மிக எளிமையாக மக்களோடு பழகுகிற ஒரு பண்பாளர் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள். தனிப்பட்ட முறையில் அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 7:20 ஆகுது, 8:30 வரைக்கும் இருப்பீங்களா? 9 மணி 10 மணி ஆளாளுக்கு ஒன்று சொல்லுது. முதல்ல எல்லாம் முன்னாடி வந்து உட்காருங்க. அதான் இருக்கிற ஆளுகெல்லாம் பாதி எங்கேயோ உட்காந்துருக்கு, என் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. உங்கள் தலைகள் தெரிஞ்சால் தான் பேச்சு வரும். இன்றைக்கி ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்றைய தலைமுறைக்கே முந்தைய தலைமுறைக்கே. நாம் வாழ்கிற வாழ்க்கையில் பல பிரச்சனை இருக்கா இல்லையா? மொபைலை அட்டன் பண்ணியே நொந்து போகிறோம். 10 நிமிஷம் மொபைலு யாருக்கு வரலைனாலே நொந்து போகிறோம். ஒருவேளை நீ கூப்பிட மாட்டேங்கிறானே. காலையில் 35 மெசேஜ் குட் மார்னிங் போட்டிருக்காங்க. நமக்கு ஒரு நேரம் என்ன வருது? கோவமாக வருது. விடிய முன்னே எந்திரிச்சு இவ்வளோத்தை டைப் பண்ணியிருக்கானேன்னு. அடுத்த நாள் எவனுமே கூப்பிடலைன்னு வைங்க, நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்கள் மொபைலில் குட் மார்னிங்னு யாருமே கொடுக்கலைன்னு வைங்க, என்ன ஆகும்ன்றீங்க? நம்மளை ஒரு வேலும் மதிக்கலையே. நேற்று நிறையா போடும்போது வருத்தம் இருந்தது, இன்றைக்கி ஒருத்தர் போடலைனாலும் வருத்தம் இருக்குது. எப்படியோ ஒரு வகையில் நெருக்கடி இருக்குது. ஆனால் வாழ்க்கை என்பது கணவன் மனைவியாக கூடி குழந்தைகளோடு வாழுகிற வாழ்க்கை. சின்ன வயசில் விளையாடி, பள்ளிக்கூடத்துக்கு போய், அப்பா மடியில் படுத்து, அம்மாவோட உறவாடி, அண்ணன் தம்பிகளோட சண்டை போட்டு, கோயில் குளத்துக்கு போய், சினிமா பார்த்து, ஹோட்டலில் தின்னு, புது ட்ரெஸ் போட்டால் ஊரெல்லாம் போய் இப்படி காட்டி, பிறந்த நாள் கொண்டாடி, அப்பப்போ அடி வாங்கி அழுது, நல்லது நடக்கும்போது சந்தோஷமாக ஷேர் பண்ணி சிரித்து, வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் மகிழ்ச்சியாக கழிப்பது என்பது ஒவ்வொருவரது ஆசை. யாராவது நான் வருத்தப்படணும்னு நினச்சிருக்கானா? சார் இன்னையிலேருந்து ஒரு வாரம் நான் வருத்தமாக இருப்பேன், ஒருத்தராவது நினச்சிருக்கானா? எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். வாழ்த்து சொல்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க? கல்யாண வீட்டில் வந்து இன்றை விட இன்று போல் என்றும் இனிமையாக வாழ்க சொல்கிறாங்களா இல்லையா? சந்தோஷமாக வாழ வைக்கிறாங்கல்ல, ஒரு ஆசீர்வாதம். இப்போது மகிழ்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம். எப்படி இருக்கீங்க? இருக்கேன் என்னமோ இருக்கேன். இதுக்கு இன்னொருத்தர் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு என்னையா குறை? இது ரெண்டில் யாரை நீங்கள் விரும்புவீங்க? என்னமோ இருக்கேன்ற ஆளை அடுத்த தடவை பார்த்தா பேசவே மாட்டீங்க. சூப்பராக இருக்கிறேன்னு சொல்கிறவனை பார்த்தா நமக்கே ஒரு உற்சாகம் தொற்றிக்கொள்ளுகிறது இல்லையா? செல்லும் இடமெல்லாம் சந்தோஷத்தை விதைக்கிற மனிதர்களாக நாம் இருக்கணும்னா நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. இந்த மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்கிற நமக்கு அதிகமா, முந்தி இருந்த தலைமுறைக்கு அதிகமா? இப்படி வச்சுக்குவோமே, 2000ஆவது ஆண்டுக்கு முந்தி இருந்தவன் சந்தோஷமாக இருந்தானா? இன்னைக்கு இருக்கிறானே 2K கிட்ஸ், 2K தலைமுறை, நாம் சந்தோஷமாக இருக்கமா? நாமன்னா நம்மளையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் சேர்த்து தான். 2000ஆவது ஆண்டுக்கு முன்னாடி இவ்வளவு யூடியூப் இருந்ததா? சைக்கிள் டியூப் தான் இருந்தது.
அதில் வால் டியூப்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது பிடுங்குச்சுன்னா காற்று பிடுங்கிடும். இன்றைக்கி யூடியூப்பில் ஏதாவது பேர் ரிப்பேர் ஆச்சுன்னா ஊரே நாறிடும். அதுக்குன்னே ஒரு தலைப்பு போடுறதுக்குன்னே அவங்க தயாராக இருப்பாங்க. நம்ம என்னமோ ஒன்று பேசியிருப்போம், தலைப்பு வேறு என்னமோ இருக்கும். அதுக்கு பேர் தம்னை இல்லாமல, தம்னையில் வச்சே எங்களை ஒப்பேத்திரையிலையா. யூடியூப் வந்த பிறகு அவன் பாத்ரூமை சுற்றி பார்த்து யூடியூப்பில் போட்டுறான் ஐயா. பாத்ரூம் டூர் விலாக் அப்படின்னு போடுறான். இதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்றான். ஒன்றுமே இல்லையா. அடுத்த வீடியோவில் பார்த்தா பாத்ரூமில் ஒரு கரப்பாம்பூச்சி இருக்குது. இது எல்லா வீட்லேயும் தான் இருக்குது. இதுக்கு ஒரு வீடியோவா அப்படின்னா, இந்த தலைமுறை எல்லாவற்றிலும் சந்தோஷப்படுகிறது, எல்லாவற்றிலும் வருத்தப்படுகிறது. இது ஒரு வினோதமான தலைமுறை. எல்லாம் அவன் கையில் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வந்திருக்கு, ஏஐ. உங்கள் மொபைல்லையே அது வந்தாச்சு. இந்த மொபைல் இருக்குல்லங்க, அதில் நீங்கள் இப்போ நம்ம தமிழில் பேசுகிறோம்ல, பேசிட்டு டிரான்ஸ்லேட் இன்டு ஸ்பானிஷ் அப்படின்னா அதுவே சொல்லுது ஸ்பானிஷில். நான் சொல்கிறது வேடிக்கை இல்லைங்க, லேட்டஸ்ட் மொபைலில் அது வந்தாச்சு. இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா, ஐயா இந்த இடத்துக்கு புத்தக கண்காட்சிக்கு எப்படி போனோம்னு அங்கே இருக்கிற ஸ்பானிஷ்காரன்ட்ட கேட்குறீங்க. அந்த ஊரில் புத்தக கண்காட்சி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸ்பெயினில் போய் கேட்குறீங்கன்னு வைங்க, நீங்கள் ஐயா புத்தக கண்காட்சிக்கு எப்படி போகணும்னு சொல்லிவிட்டு டிரான்ஸ்லேட் இன்டு ஸ்பானிஷ்னு அவங்ககிட்ட காட்டினீங்கன்னா அவங்ககிட்ட அந்த மொழியில் அது பேசும். என்ன பெரிய வளர்ச்சியா இது! வளர்ச்சி தானங்க. பயங்கர மாற்றம். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பறக்குது, சுத்துது, உலகை வலம் வருகிறது. அதுதான் மகிழ்ச்சின்னு சொல்றதுக்கு தம்பி சிவ சதீஷ் உங்கள் எல்லார்ட்டையும் ஒரே ஒரு தடவை பணிவாக கேட்டுக்கிறேன், கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்களாம் நல்லா கை தட்டினீங்கன்னா நல்லது. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார், டாக்டரேட் பண்ணியிருக்கிறார் இந்த வயசில். ஒன்றே ஒன்று கவலையை அவரே சொல்லுவார். அவர் கஷ்டம் அவருக்கு. ஐயா படிக்க முடிஞ்சது ஐயா, ஆனால் முடிக்க முடியலையான்றார். என்ன அப்படின்னா கல்யாணம். படிக்க முடிந்ததுக்கு கல்யாணத்தை முடிக்க முடியலை. ரொம்ப நல்லா பேசுகிற பிள்ளை. ஒரு யூனிவர்சிட்டியா, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் அவர் பேராசிரியராக இருக்கிறார். இப்படியே தான் போகிற இடமெல்லாம் கூப்பிடுறார். திருவள்ளூர்லையாவது ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம். நல்ல மனுஷன், நல்ல தம்பி. அவர் சொல்கிறாரு, சார் நாங்கள் தாங்க என்ஜாய் பண்ணுறோம், இந்த தலைமுறை தான் மகிழ்ச்சியாக இருக்குது, எங்கிட்ட என்ன குறை? எங்கள் பயலுக யாருக்கும் அடங்காமல் இருக்கான், யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான். ஆனால் சின்ன வயசுலேயே சாதனை பண்ணுகிறார்கள். எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் முன்னேறாங்க, எல்லாரும் பூமியை சுற்றி வர்றான், நினச்சதை சாப்பிட்றான், நினச்ச நேரம் தூங்குறான், நினச்ச நேரம் எந்திரிக்கிறான். அரைட்ராயரை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு சுற்றி வர்றான். டிஷர்ட்டு பனியன்னு விதவிதமாக போடுறான். ஆம்பளை பயலுக்கு கையில்லாத பனியன் போட்டு அலைகிறாங்க, அதான் டிஷர்ட்டான். அவன் மட்டுமா இருக்கா? பொம்பளை பிள்ளைக்கு போடுற ட்ரெஸ்ஸை சொல்லவே முடியாது, புண்ணியமான ட்ரெஸ் அது. எங்கள் தலைமுறை தாங்க மகிழ்ச்சி. முந்தி இருந்த தலைமுறைக்கு என்ன தெரியும்? பயந்து கிடந்ததுன்னு தைரியமாக பேசுகிறார். அவரோட பேசுவதற்கு திருமதி கவிதா ஜவஹர். அவங்கள எல்லாருக்குமே தெரியும்.
கவிதா ஜவஹர் பேசாத மேடையே கிடையாது. இங்கே ஏற்கனவே பேசிட்டீங்களாமா? எப்போ? முந்தி ஓ சரி சரி. இல்லை இந்த வருஷம் பேசுனீங்களா? இந்த வருஷம் இல்லை, முந்தி அவங்க பிறந்ததுலேருந்தே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் பேச எந்த யூடியூப்லையும் அவங்க பேசிட்டு தான் ஒளிபரப்பாகுது. அதில் இந்த ஷார்ட்ஸ்ன்னு ஒன்று போடுறாங்க பாருங்கள். எங்களுக்கெல்லாம் ஷார்ட்ஸ்னா அரட்ராயர்னு அர்த்தம். இப்போ வந்து ஷார்ட்ஸ்ன்னு ஒன்று போடுறான், அதை எஃபியில் போடுறான், ரீல்ஸில் போடுறான், இன்ஸ்டாவில் போடுறான், என்னென்னவோ போடுறான். டெலிகிராம் காலத்தில் இருந்தவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவங்களாம் இன்ஸ்டா நல்லா பேசுகிறாங்க, தைரியமாக கம்பீரமாக பேசுகிறாங்க, ஆடியன்ஸை கைவசப்படுத்துறது எப்படின்னு தெரிஞ்சு பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இன்றைய தலைமுறை தான். அதெல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கிறவன் ஒரு ஒழுங்கில் இருக்கானா? பிள்ளையா இது? பறக்கிறான் கிடந்து, நிம்மதி இல்லாத பயலுக, முடிவெடுக்க முடியாத தலைமுறை, மூச்சு திணறுகிற தலைமுறை. முந்தைய தலைமுறையை, முதியவர்களை மதிக்க தெரியாத தலைமுறை அப்படின்னு நாங்கள் தாங்க சந்தோஷமாக இருந்தோம். எங்கள் கால சுகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு திரு ராஜ்குமார் அவர்கள். அவர் ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருக்கார். ஏங்க ஆசிரியர்கள் அதிகமா? ஆமாம், சிஇஓ வேற வந்திருக்கிறார். எங்கே இருக்கிறார்? வாத்தியார்கள் நிலைமை ரொம்ப பரிதாபம்ன்றாங்க. ஏன்னா பாடத்தை பிளாக் போர்டிலேருந்து கையில் ஒரு டேபில் கொடுத்துட்டாங்க போல். கரெக்டா ஐயா? அவன் அட்டண்டன்ஸ் போட்டாலும் அதில் தான் போடணும், மார்க் வாங்கினாலும் அதில் தான் போடணும். பல டீச்சருக்கு டேபை எங்கே தட்டுறதுனே தெரியல. அதுவும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வர்ற டீச்சருக்கு யார்கிட்டையாவது கொடுத்து போட்டு தொலைங்க. இதெல்லாம் என் தலையெழுத்து. பேசாமல் போன வருஷமே ரிட்டையர் ஆகிருக்கலாம். அந்த மனுஷன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தேன்னா பென்ஷன் கூட கிடைக்கும்னு என்னை இருக்க வச்சுட்டாரு. இதில் சிஇஓ, ஏஇஓ, டிஇஓ அவங்க வேற திடீர்னு வந்து நின்றுறாங்க. அந்நேரம் தான் நம்ம பயலுக்கு கேட்ட கேள்விக்கெல்லாம் தப்பு தப்பாக பதில் சொல்றோம். நம்மளை காட்டி கொடுக்கறதுக்குனே பிள்ளைங்க வந்துருக்கு. யார்கிட்ட போய் சொல்றது? இதில் ஊர் நாட்டில் என்ன பேச்சுன்னா, உனக்கு என்ன வாத்தியார் வேலை, எப்போவும் லீவு, நல்ல சம்பளம். அந்த சம்பளம் வாங்க நான் படுற பாடி எனக்குள்ள தெரியும். இதுக்கு பேசாமல் போலீஸாக போயிருந்தாலும் கையில் லத்தியாவது கொடுத்துருப்பாங்க. இந்த பயல்களுக்கு லத்தியும் கிடையாது. கையை எப்படின்னு தூக்குனாலே வந்துடுறான். இந்த வீடியோக்காரவங்களை கூட்டிகிட்டு வந்து படம் எடுத்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்திடுறாங்க. தப்பி தவறி கையை தூக்கணும்னா வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இந்த ஆசிரியை என் மன உளைச்சலை அதிகப்படுத்தி விட்டார். என்னடா செஞ்சார்னா, வீட்டு பாடம் எழுதுனியான்னு கேட்டாங்களாம். இது மன உளைச்சலாடா பரதேசி. முதல்ல என்னென்னமோ வந்தது, முந்திரி பருப்பெல்லாம் வந்தது. மாமனார் வீட்டில் கவனிக்கிற மாதிரி இல்லையா கவனிக்கிறீங்க? அவங்க கூட இவ்வளோ முந்திரி பருப்பு தரமாட்டாங்க. அதுக்குள்ளே டீ வேற வந்துருச்சு. பரவாயில்ல, இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகம் வருகிறவர்களுக்கு நல்ல மரியாதை தருகிறது. ஆக அந்த ஆசிரிய பணியில் இருக்கிற ஒரு நல்ல தம்பி இவர் ரொம்ப கஷ்டப்படுறார். அதுவும் +2க்கு பாடம் நடத்துகிறார். நாளையிலேருந்து பரிச்சையாம்ல. இதில் பறக்கும் படம் வேறு, நடக்கிற படையே தாங்க முடியலை. படம் பறந்துச்சுன்னு வைங்க, ஒரு சென்டர்லையும் போய் அப்படியே இறங்கி நிற்பாங்க. ரொம்ப கஷ்டம் யா வாத்தியார் வேலைன்னு சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு பட்டிமடத்துக்கு வந்துடுறாரு. ஏன்னா அங்கே சொன்னால் வேலை போயிடும், இங்கே வந்தால் ஒன்றும் கிடையாது, ஜாலியாக பேசலாம்.
அவரோட இணைந்து பேசுவதற்கு ஒரு கல்லூரியின் துணை முதல்வர் திருமதி ரேவதி சுப்புலட்சுமி. அவங்களும் டாக்டரேட் பண்ணவங்க தான். இங்கே 2 டாக்டரேட் முடித்தவங்க, தீசிஸ் முடித்தவங்க 2 பேர் இருக்காங்க. ஆக ஒரு நல்ல கூட்டம் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நாங்கள் முதல்ல பார்க்கும்போது ஒரு 10-20 சேர் தான் இருந்தது. இப்போது ஓரளவு தெரியுது. இன்னும் வெளியில் இருக்கிறவங்களாம் விரும்பினா உள்ளே வந்து உட்காரலாம். ஒரே ஒரு வேண்டுகோள், வந்திருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்கிற பெரிய மரியாதை, அவங்க நல்லா பேசினா கைதட்டுங்க. நல்லா பேசலைனாலும் கைதட்டுங்க. ஏன்னா நாளைக்கு இதே நேரம் இவங்க இங்கே இருக்க போகிறது இல்லை, வேறு யாராவது வந்து உரை நிகழ்த்துவாங்க. இப்போ வந்திருக்கிறவங்கள அன்னன்னைக்கு மரியாதை பண்ணி பாருங்கள். உங்கள் ஊருக்கு வந்தவங்க சந்தோஷமாக போகணுன்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக்குவது உங்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லி, மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்றைய தலைமுறைக்கா முந்தைய தலைமுறைக்கா சென்ற தலைமுறைக்கா அப்படி வச்சுக்கிட்டா இன்றைய தலைமுறைக்கே என்று சொல்ல வருகிறார் தம்பி டாக்டர் சிவ சதீஷ் அவர்கள். அவரை உங்கள் சார்பிலே அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்றைய தலைமுறைக்கா அன்றைய தலைமுறைக்கா? முந்தைய தலைமுறைக்கா. இன்றைய தலைமுறைக்கு அப்படிங்கிறதுக்கு உங்க கண் முன்னாடி தெரியக்கூடிய எக்ஸாம்பிள் நான் தான். தெரியுது, முழுக்க தெரியுதா? ஆமாங்க, எனக்கு வயசு இப்ப 27 தான் ஆச்சு. இந்த வயசுல மற்ற 3 பேரும் நடுவர் உட்பட பெரியவர்கள் மேடை ஏறி இருப்பார்களா என்று கேட்டால் தெரியவில்லை. இல்ல நான் இல்லையா. ஆனால் அந்த உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இதுதான் இன்றைய தலைமுறை அடைந்திருக்கக்கூடிய மாபெரும் மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லைங்க, இந்த புக் ஃபேர் நடக்குது பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் பாடம் அப்படின்னா சிலபஸ்குள்ளே மட்டும்தான் படிச்சிருக்கணும். அவன் பல பஸ் ஏறி போய் சிலபஸ் படிச்சுட்டு வருவான். ஆனால் பாடத்திட்டத்தை தாண்டியும் வெளியே வர வேண்டும், மாணவர்கள் பயில வேண்டும் என்பதற்காக மாவட்டம் தோறும் புத்தக திருவிழாக்கள் நடத்துவதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தின் தலைசிறந்த சிந்தனையாளர்களை கொண்டு இதை போன்ற நிகழ்ச்சிகளை நிகழ்த்துகிறார்கள் அல்லவா? இது மாபெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அந்த வரிசையில் 2வது ஒரு பையன் பள்ளி சீருடை போட்டுக்கொண்டு இங்கே அமர்ந்து கேட்கிறான் என்று சொன்னால் அதுதான் இன்றைய தலைமுறை அடையக்கூடிய மாபெரும் மகிழ்ச்சி என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளணும். மகிழ்ச்சிங்கிறது என்ன தெரியுங்களா? நாங்கள் நினைக்கிறத விரும்புகிறத வாழ்வது தான் உண்மையான மகிழ்ச்சி. நாங்கள் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்கிறோமா? ஆனால் போன தலைமுறை அந்த வாழ்க்கையை வாழலை. அப்பா அம்மா உன்னை கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க, டே மகனே இதுதான்டா ஆகணும், என் கனவைத்தான் நீ காணணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. நீ பெற்றோர்கள் கண்ட கனவையும் நினைவாக்குவோம், எங்களுடைய கனவையும் நினைவாக்குவோம் என்று சொல்லி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் சாதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு அப்பா நினைக்கிறாரு என் பிள்ளை வந்து MBBS டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு, பையன் நினைக்கிறான் IAS ஆகணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு தமிழகத்தில் பல பேர் விரல் விட்டெண்ணக்கூடிய வகையிலே இளைஞர்கள் MBBS படித்து முடித்துவிட்டு கூடவே IAS தேர்வையும் எழுதி இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஆட்சி பணிகளில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இன்றைய தினம் இன்றைய தலைமுறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். சரி, ஒன்றும் இல்லைங்க, மலைவாழ் மக்கள் கீழே இறங்கி வருவதே பெரிய கஷ்டமா இருந்துச்சு. மலைவாழ் மக்கள் கீழே இறங்கி வருவது, அங்கே இருக்கிற பொருட்கள் வேணும் நம்மளுக்கு வரும், அங்கிருப்பவர்கள் கீழே இறங்கி வருவதே கஷ்டமாக இருந்த காலத்திலே இந்த கால தொழில்நுட்பத்தாலும் கல்வி முறையாலும் 23 வயதிலே ஒரு பெண்மணி நீதிபதியாக மறந்திருக்கிறார் என்று சொன்னால் இன்றைய தலைமுறை தான் உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸ்ரீபதியா உங்க பேரு? ஸ்ரீபதி. நான் மரியாதை கருதி அவர்களுடைய பெயரை சொல்லாமல் விட்டேன். ஆமா, மறந்து போனா அப்படித்தான் சொல்லணும். திஸ் இஸ் சமாளிஃபிகேஷன். பெரியவர்களே, உண்மையிலேயே மகிழ்ச்சிங்கிறது எதை சார்ந்ததுன்னு கேட்டால் உண்மையிலேயே மனம் சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பேசணும். உண்மையான மகிழ்ச்சி பணம் சார்ந்தது. பணம் சம்பாதிக்கிறோம். அன்றைய தலைமுறை ரிட்டையர்மெண்ட் ஆகி வாங்குற சம்பளத்தை நாங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போதே அந்த சம்பளத்தை வாங்குறோம்னு சொன்னால் அந்த மாபெரும் நுட்பத்தை தந்திருக்கக்கூடியது இன்றைய கல்வி முறை தான். இன்றைய வாழ்க்கை தான் எங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தந்திருக்கு. இன்னைக்கு பெண்கள் கேட்குற கேள்வியை பார்த்தா நடுவர் வேற அறிமுகப்படுத்துகிற போது ஒரு என்னை பற்றி சொல்லிட்டார். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனையை சொல்லிட்டார். அதை நான் சொல்கிறேன். என்ன? இன்னைக்கு திருமணம் ஆகலை, அது ஒன்று தாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஐயா, அதுதான் பெரிய விஷயமே.
அதுவும் பெண்கள் கேட்குற கேள்வியை பார்த்தீங்கன்னா என்ன கேட்குது, 5 டிஜிட்டில் சம்பளம் வேணும், சரி 4 வீலர் கார் வேணும், 3 BHK வீடு வேணும், 2 பேரும் சேர்ந்தே இருக்கணும், ஒரு நிமிஷம் கூட புருஷன் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. எப்படி முடியும்? முடியும் என்பதைத்தான் இன்றைய ஒரு தொழில்நுட்ப முறை சொல்லி கொடுத்துருக்கிறது. என்ன தொழில்நுட்ப முறைனா, ஒர்க் ஃப்ரம் ஹோம். வீட்லேயே இருந்துக்கிட்டு மனைவிக்கு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு வீட்லேயே வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அதை இன்றைய தலைமுறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சி எல்லாம் அடையாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். வீட்டில் உட்காந்து வேலை செஞ்சாலும் சம்பளம் கொடுக்குறாங்க. நாங்கள் ஆஃபீஸுக்கு போனாலே தரமாட்டேன்ட்டாங்க. என்ன நாங்கள் கொரோனா காலத்தில் வீட்டிலே இருந்தால் தான் பாடம் நடத்தினோம். யாருக்கு? மாணவர்களுக்கு. மாணவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நடத்தணும். அவன் படித்தானா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. இல்லை, உங்களுக்கு நீங்களே நடத்தினதெல்லாம் பாடம் ஐயா. பெருமக்களே, இன்றைக்கு ஒரு காலத்தில் ஆசிரியர் மாணவர் உறவுனா எப்படி இருந்துச்சு? வாத்தியாரை பார்த்தா வாத்தியார் இப்படி வந்தால் பையன் இப்படி போயிடுவான். இன்னைக்கு அப்படி இல்லை, ஆப்போசிட்லேயே வர்றான். நான் கூப்பிட்டு குட் மார்னிங் சொல்கிறேன் பையனுக்கு, ஏன்னா என்னை விட அறிவாளியாக இருக்காங்க. உண்மையான ஆசிரியர் எங்கே வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய மாணவனிடத்திலே தோற்று போகிற போதுதான் ஒரு ஆசிரியர் வெற்றி அடைகிறார். அதையே இன்றைய தலைமுறை செய்திருக்கிறார்கள். ஒரு முறை மேடையில் பேச போயிட்டு விவேகானந்தரை பற்றி பேசின, விவேகானந்தர் சிகாகோவில் பேசினார், கைதட்டினார், சகோதர சகோதரிகளை அழைத்தார்னு பேசினா யாருமே கைதட்டல. நமக்கு என்ன வருத்தம்? பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கிறவங்க பேராசிரியர் என்ன பிரச்சனைனா, இங்கே கைதட்டல் வரலைன்னா கிளாஸில் போய் நாங்கள் கிளாஸில் சொல்லுவோம், இந்த ஜோரில் போய் நான் கிளாஸில் சொல்கிறேன், பையங்க எல்லாரும் கைதட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு பையன் மட்டும் அப்படியே 5 கிலோ 5 தின குரங்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தான். சரி விட்டுருவோன்ட்டு அடுத்த நாள் அந்த பையன் வந்து பார்த்து, சார் நீங்கள் சொன்ன கருத்தில் பிழை இருக்குதுன்னு சொன்னான். என்ன தம்பி சொல்கிற? நீங்கள் சிகாகோ மாநாட்டில் விவேகானந்தர் சகோதர சகோதரிகளேன்னு பேசினாருன்னு சொன்னீங்கல்ல சார், அவர் மட்டும் பேசல சார், அங்கே வந்திருந்தவங்கள ஒரு 4 பேர் பேசிட்டாங்க சார், இவரோட பேச்சில் தான் வைப்ரேஷன் இருந்துச்சு, அதனால் அவர் பெரிய கைதட்டலையும் புகழையும் பெற்றார் சார்ன்னு சொன்னான். எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. எப்படி தம்பி நீ படித்த? அவருடைய வாழ்க்கை வரலாறு 2000 பக்கம் இருக்குது, 2000 பக்கத்தையும் படிச்சியா? இல்லை சார், நாங்கள்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிப்போம் சார். நெட்டில் கூகுளில் போட்டேன் சார், சிகாகோ ஸ்பீச் அதனுடைய வரலாறு என்னன்னு படித்தேன், ஒரு 1/2 மணி நேரத்தில் படித்தேன், அதில் உங்களுடைய கருத்து தவறுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ஆசிரியரை மிஞ்சிய மாணவர்களாக இன்றைய மாணவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையான மகிழ்ச்சியை தருவது இந்த சமுதாயம் தான், இந்த காலம் தான் உண்மையான மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, போன தலைமுறை சான்ஸுகளினுடைய காலமாக இருந்தது. சான்ஸ் கிடைச்சா அவங்க சாதிக்கலாம். ஆனால் இது சாய்ஸுகளினுடைய காலமாக இருக்கிறது. தனக்கு என்ன வேண்டுமோ அதை நிறைவேற்றிக் கொள்ளுகிற மாபெரும் நுட்பமாக இந்த தலைமுறை அமைந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் ஸ்கூலில் பாடம்னா வாத்தியார் நடத்துவார், அதை படிக்கணும், மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும், இல்லையா முட்டி போடணும், இதுதான். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. கல்வியை தாண்டி ஸ்போர்ட்ஸ், ஸ்விம்மிங், ஓவியம், பாட்டு, நடனம் என்று எத்தனையோ வகையில் மாணவர்களை வளர்க்கிறார்கள். படித்தால் மட்டும்தான் வளர முடியும் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தது உங்களுடைய தலைமுறை. படிப்பை தாண்டியும் பல கலைகள் இருக்கின்றன, அதிலும் உங்களால் சாதிக்க முடியும் என்று சொல்லிக் கொடுத்து எங்களை எல்லாம் சாதனையாக ஏற்றி அரங்கிலே மேடையிலே நிற்க வைத்து மரியாதை செய்யக்கூடிய சமுதாயத்திலே இந்த தலைமுறையில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற போது இவர்கள் சரியாக இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு நோய் வந்திருக்கு. அந்த காலத்தில் வாழ்றவங்களுக்கு அந்த காலமேனியான்னு ஒரு நோய். நாங்கள்லாம் அந்த காலத்தில் நாங்கள் படுற சந்தோஷத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு கஷ்டம், அவங்களால மெல்லவும் முடியாது, துப்பவும் முடியாது, அப்படி பண்ணிக்கிட்டு இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தவறுகளை தான் பார்ப்பாங்க. நாங்கள் காரில் வரும்போதும் கூட ரேவதி சுப்புலட்சுமி அக்கா சொன்னாங்க, கார் டோர் க்ளோஸ் ஆகிருக்கு, கார் கண்ணாடி பக்கத்தில் ஒரு கார் கிராஸ் ஆகி போகுது, அந்த காரில் பாரு எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அந்த காரில் டஸ்ட் இல்லைக்கா, நம்ம கண்ணாடியில் டஸ்ட்டு, இதை தொடங்க அங்கே கிளியராக தெரியும் அப்படின்னு சொன்னேன். அப்படி பார்க்கிற போது எங்களுடைய தலைமுறை பட்டிமன்றம் கார்லேயே தொடங்கிருச்சு. அங்கே ஒரு குட்டி மன்றம், இங்கே பட்டிமன்றம். அப்போ இன்றைய தலைமுறை எல்லா வாய்ப்புகளையும் அடைவதாக இருக்கிறது. ஒரு காலத்தில் நீங்கள் படித்து முடித்தா, போன தலைமுறை படித்து முடித்து வேலைக்கு போவதற்கு இடையில் வேலை தேடும் படலம்னே ஒன்று இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட்டில் போய் பதிவு பண்ணி எப்படா வரும்னு காத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு அப்பா மகன் சொல்கிறார், அப்பா நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் போய் நான் ரிலீவல் பண்ணிட்டு வரேன்ப்பா. அப்பா சொன்னார், டே வெயிட் பண்ணுறா, ஏன்ப்பா என்னோட கார்டையும் கொடுக்குறேன், என்னோடதையும் ரிலீவல் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். ஆனால் இன்றைக்கு அந்த வேலை தேடும் படம் இல்லை, வேலையை உருவாக்குகிற சமுதாயமாக எங்களுடைய சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. படித்து முடித்து விட்டோமா, நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி லிங்க்டு இன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் எங்களுடைய தரவை ஏற்றிவிட்டால் வேண்டுகிறவர்கள் எங்களை அழைத்து வேலை தருவார்கள். ஏன் நாங்களே வேலை தருகிற அளவிற்கு உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த காலம் சான்ஸுகளின் காலம், எங்களுடைய காலம் சாய்ஸுகளின் காலமாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. நான் இப்படி சொல்லுகிறேன், ஒரு காலத்திலே
பெண்கள் என்றாலே தொடங்கூட மாட்டார்கள். பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்களேன், தொட மாட்டாங்க. ஒரு கவிதை சொல்லுது பாருங்களேன், கள்ளிச்செடி மறைவில் நின்று தன் குட்டிக்கு பால் கொடுக்கும் நாய், தன் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்கும் தாய், இதில் எது தாய் யார் நாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு கவிதை. அப்படி இருந்துச்சு. பெண்களுக்கு கல்வி இல்லாமல் இருந்தது. ஆனால் பெண்களை தொடங்கூட மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு பள்ளிக்கு அழைத்து அவர்களை பெரிய பெரிய உச்சங்களுக்கு அழைத்து சென்று குட் டச் பேட் டச் அப்படின்னா என்ன என்பதை சொல்லிக் கொடுத்து, கற்பு என்பது உடல் சார்ந்ததல்ல உள்ளம் சார்ந்தது என்கிற சரியான கல்வியை சொல்லிக் கொடுத்து, ஆண்களுக்கு பெண்கள் சரிநிகர் சமானம் என்று சொல்லி ஆண்களையும் பெண்களையும் சரியான விகிதத்திலே படிக்க வைத்து மேடையேற்றி அளவாக்கக்கூடிய மாபெரும் சமுதாயமாக தலைமுறையாக எந்த தலைமுறை தான் இருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. உண்மையான மகிழ்ச்சிங்கிறது என்ன தெரியுமா? நாங்கள் நினைக்கிறத அப்படியே வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு திறன் கொடுக்கப்பட்டால், எங்களுக்கான உரிமை கொடுக்கப்பட்டால் அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அரசியல்வாதிகள் எதற்கு பயப்படுகிறார்களோ அல்லது பெரிய அதிகாரிகள் எதற்கு பயப்படுகிறார்களோ இல்லையோ, எங்களை போன்ற இளைஞர்கள் கையில் இருக்கக்கூடிய மீம்ஸ்களுக்கு பயப்படுகிறார்கள். யாராக இருந்தாலும் தட்டி கேட்கிற ஒரு மாண்பு எங்களிடத்தில் இருக்கிறது. எங்களுடைய கருத்தை வெளிப்படுத்த வேண்டுமா? பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஆப்பில் தனித்திறன்களை வெளிப்படுத்த முடிகிறது. ஷேர் சேட் அப்படிங்கிறதுல சுருக்கமாக எங்களுடைய மனக்கருத்தை சொல்லிவிட முடிகிறது. எழுத்து திறன், எழுத்து இன்னைக்கெல்லாம் பேசுவதும் எழுதுவதும் அந்த காலத்தில் வெளியே வந்துடவே முடியாது. நம்ம ஒரு கட்டுரையோ கவிதையோ எழுதி அனுப்பியிருப்போம். இடையில போகிற வழியில் அஞ்சல் துறையில் ஏதோ பிரச்சனை நடந்துடும். அந்த கட்டுரை பப்ளிஷ் ஆகும், நம்ம பேரில் பப்ளிஷ் ஆகாது, வேற யாரோ பேரில் பப்ளிஷ் ஆகும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. தங்களுடைய எழுத்து திறனையும் கூட நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பிளாக்ஸில் எழுத முடிகிறது. எங்களுடைய தனித்திறன்களை வளர்த்து நாங்கள் சொல்லுகிற கருத்தை வெளிப்படையாக சொல்வதற்கும் எங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்தும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அத்தனை வாய்ப்புகளையும் தரக்கூடிய மாபெரும் காலமாக இந்த காலம்தான் இருக்கிறது. இது வாய்ப்புகளின் காலம். இது அட்சய பாத்திரமாக இருக்கிறது. அவர்கள் இதை பிச்சை பாத்திரம் என்று சொல்லுகிறார்கள். இது கற்பக விருட்சம், காய்ந்த மரம் அல்ல. ஆகவே நான் அடைந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை சொல்லி ஒரு இளைய தலைமுறையின் இன்றைய தலைமுறையினுடைய எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிளாக நான் பேசியிருக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாரு. என்ன கூட்டத்தில் இளைஞர்களையே காணோம், ஒருத்தர் மட்டும் கை தூக்குறாரு. அந்த பொண்ணை கீழே உட்கார வைக்கிறான். அப்பாவும் அங்கே உட்காந்து சாப்பிடாம கூட முன்னாடி உட்கார வச்சு முடிஞ்ச பிறகு கல்வி பேசுகிறவங்களுக்கு நேரம். என்ன நெருக்கடினா, கூட்டத்தில் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் இருக்கணும். அவர் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா? என்னங்க நீங்கள், நான் கேட்குறது நியாயமா இல்லையா? ஒரு கவிதை எழுதணுமா, நாங்கள் எல்லாரும் ஆனந்த விகடன், கல்கி, குமுதத்துக்கு எழுதி விடுவோம். ஒரு மாதம் கழித்து இது பிரசுரிக்க தகுதி இல்லாததுன்னு வந்துடும். தப்பி தவறி எப்பயோ அது வந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு தெருவெல்லாம் திரிவோம். இன்னைக்கு கவிதை எழுதுகிறவன் உடனே பிளாக்னு போடுறான், வலைப்பூ. அவன் எண்ணங்களை உலகம் முழுக்க சொல்ல முடிகிறது. சார், பாத்ரூமில் பாடிக்கிட்டே வாழ்ந்து முடிந்தவர்கள் எத்தனை பேர். ஆனால் இன்னைக்கு திடீர்னு ஒருத்தன் பாடி ஒரு யூடியூப்பில் அது வந்ததுன்னா ஏஆர் ரஹ்மான் கூப்பிட்றாரு, இமான் கூப்பிடுறாரு, இந்தி படத்தில் கூப்பிட்றாங்க. ஒரிசா பக்கம் வெஸ்ட் பெங்காலில் ரயில்வே ஸ்டேஷனில் பாடின ஒரு லேடியை கூட்டிகிட்டு போய் பாம்பேயில் பாட வச்சாங்க. காரணம் என்ன? இன்றைக்கு இருக்கிற இந்த வித்தியாசமான அமைப்பு, இந்த தொழில்நுட்பம். என்னங்க அவர் சொன்னது சரியா இல்லையா? மலையிலிருந்து இறங்க யோசித்த மலைவாழ் மக்களிடையே இருந்து ஒரு மாபெரும் நீதிபதி வரை முடியும் என்றால் எங்கள் காலம்தானே மகிழ்ச்சியான காலம்ன்றார். அதை விட அவர் ஒன்று சொன்னார் பாருங்க, அது ரொம்ப உண்மையா. ரிட்டையர்மெண்ட் ஏஜில் வாங்குகிற சம்பளத்தை மாதமே வாங்குறாங்க. என் பையன் வேலைக்கு போகும்போது அதுதான் நடந்தது. நான் 25 வருஷம் சர்வீஸுக்கு பிறகு வாங்கின சம்பளத்தை அவன் மாதம் வாங்கிட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்தான். அப்போ அந்த அம்மா என்னைய ஒரு பார்வை பார்த்துச்சு பாரு, நீ எல்லாம் 25 வருஷமாக குப்பையை கொட்டி என்ன லாபம்? 1 மந்தில் ஃபஸ்ட்டு மந்த் சேல்ரி
நான் 25 இயர்ஸ் சர்வீஸ் காலரை தூக்கி விட்டுருக்கேன், காசை காணோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. மகிழ்ச்சி என்பது மனம் சார்ந்தது. சிகாகோ உரையை பற்றி அவர் சொன்னது உண்மை. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க முன்னாடியே. விவேகானந்தர் அவர்களை பேச சொல்லி 2-3 முறை சொன்னாங்க, ஆனால் அவர் தவிர்த்து கொண்டிருந்தார். நிறைவாக அவர் பேச வரும்போது தெற்கிலிருந்து புறப்பட்ட ஒரு ஞான சூரியனாக அவர் இருந்தார். மற்றவர்களுக்கும் ஞான துறவிக்கும் வித்தியாசம் இருக்காதான்? வீர துறவி அல்லையா விவேகானந்தர்? அவர் வந்து அதே சொற்களை உச்சரிக்கும் போது அந்த அரங்கம் முழுக்க ஏதோ ஒரு ஆன்மீக சாரலில் நனைந்ததை போல இருந்தது. அதனால் அந்த அரங்கம் 2 நிமிடம் எழுந்து நின்று கையொலி எழுப்பியது. இதை எப்படிரா தெரிஞ்சுக்கிட்டேன்னா கூகுளில் தெரிஞ்சுக்கிட்டேன்றான். அப்படின்னா கூகுள் உங்களுக்கு சொல்லி தருகிறது. நாங்கள் தான் சந்தோஷமாக இருக்கிறோம். சொன்னது பரவாயில்ல இல்லைங்க? எங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்டுச்சா இல்லையாங்க? இந்த ஜனங்கள் எல்லாம் அமைதியாகவே இருக்காங்களே. சொன்னது ஓகேவா? இப்போ இதுக்கு பதில் சொல்லணும் ஆசிரியர். +2 பரீட்சை வேற வருது. வாங்க ஐயா. ராஜ்குமார் அவர்கள். நடுவர் அவர்களே, தம்பி சிவ சதீஷ் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார், உற்சாகமாக பேசியிருக்கிறார். இந்த வயசு அப்படி. ஆனால் அவர் பேசும்போது அவருடைய வருத்தத்தையும் ஒன்று சொல்லிட்டார். 27 வயசாச்சு, மேடை கிடைக்குது ஆனால் மணமேடை அமையலைங்கிறார். அது சொன்னார். ஆமாம், அது எப்படி அமையும்? நல்ல பேச்சா பேசுங்க. ஆமாம், முந்தைய தலைமுறைக்கெல்லாம் 25 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த தலைமுறையில் எத்தனை வயசானாலும் ஆக மாட்டேங்குது. அந்த காலத்தில் குடும்பங்களே கல்யாணங்களை பேசி முடிச்சாங்க. குடும்ப விழாக்கள்ல எல்லாரும் சேர்ந்து கலந்துக்குவாங்க. குடும்பங்களே கல்யாண விழாக்களை நடத்திச்சு. சமையல் பண்றதும் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான், பந்தி பரிமாறுறதும் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம். ஒருத்தர் விசாரிச்சுக்குவோம். உங்க வீட்டில் மாப்பிள்ளை இருக்கு, எங்க வீட்டில் பொண்ணு இருக்கு. ஒரு திருமணம் முடியும் போது இன்னொரு திருமணத்திற்கான நிச்சயதார்த்தமும் முடிந்து விடும். இப்ப என்ன ஆகுது? மேரேஜ் நடத்துறதுக்கே தனி நிறுவனம் இருக்கிறது. மேரேஜ் அசம்பிளர்ஸ் இருக்காங்க, புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆச்சு. எல்லாமே கார்ப்பரேட் ஆயிடுச்சு. அப்ப குடும்பங்கள் நடத்திய திருமணங்களில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா குடும்பத்தில் திருமணத்தை பேசி முடிச்ச பெரியவங்களே அதையும் சரி பண்ணிடுவாங்க. அன்று குடும்பங்களே நீதிமன்றங்களாகவும் இருந்தது. இன்றைக்கு குடும்ப நல நீதிமன்றங்கள்ல போய் நிக்கிறீங்க. ஆமா, இது பேர நிறைய படிச்சுட்டாராம். என்னன்னா கூகுளை பார்த்து நிறைய சம்பளம் வாங்குறாராம். நிறைய சம்பளம் வாங்குறது பெருமை பேசுறாரு. நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எந்தெந்த நேரத்தில் எவ்வளவு பணம் கையில இருக்கணுங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இன்று இருக்கிற கலாச்சார சீரழிவுகளுக்கு அதிகமான சம்பளம் தான் காரணம். இந்த OMR ரோடு, ECR ரோட்ல எல்லாம் போய் பாருங்க, முடியலங்க. நீங்க ஆம்பளை பசங்க அரை டவுசரோட தெரியுறான். முடியலைன்னு அங்க எதுக்கு போறீங்க? முடியலன்னா நீங்க முந்தைய தலைமுறை. எங்க காலத்துல அதுக்கு வாய்ப்பு இல்லை. இத பார்க்கும் போது என்ன தோணுதுன்னா, இப்படியெல்லாம் ஆட்டம் போடுதே. இவங்க வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை படிக்க வச்சிருப்பாங்க. அவர்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும், நீங்க என்னென்னமோ பேர் வாங்குறீங்களேன்னு தோணுதா இல்லையா? வீக்கெண்ட் பார்ட்டிங்கிறது இப்ப நடக்குதா இல்லையா? தம்பிக்கு அதுக்கு முடியாது. தம்பி ஒரு பாட்டில் சைஸ்ல தான் இருக்கிறாரு, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அங்க அப்படி நடக்குதுங்க. ஒண்ணு என்னன்னு தெரியுமா? இவனுக்கு இப்ப கடைசியில் அவர் அழகா சொன்னார். என்னன்னா, அந்த தலைமுறை ரிட்டையர்ட் ஆகும் போது வாங்குற சம்பளத்தை இவன் ஸ்டார்டிங்லேயே வாங்குறான். அளவுக்கு அதிகமா சம்பளம் வாங்கணும்னா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறான். அடுத்தது உடனே கார் வாங்குறான். உடனே அவனுக்கு வீட்டுக்கு தேவையான பெரிய அளவுல டிவி வாங்குறான். எல்லாம் ஒரு கார் பத்தாதுன்னு 2 கார் வாங்குறான். எல்லாமே EMIல வாங்குறான்.
இஎம்ஐல வாங்குறாங்க. அந்த காலத்துல சம்பாதிச்சு செலவு பண்ணான். ஆனா இப்ப என்னன்னு தெரியுமா, செலவை உருவாக்கிட்டு அதுக்காக சம்பாதிக்கிறான். அந்த மாதிரி சிக்கல் இருக்கு. இஎம்ஐ அப்படின்னா என்னன்னா, நாளைக்கு வர்ற சம்பளத்தை இன்றைக்கே அடமானம் வைக்கிறது. நீங்க அந்த லோனுக்காக ஒரு கையெழுத்து போடுறோம்ல, கையெழுத்து போடும்போது நம்ம படிச்சு பார்க்கற மாட்டோம். படிச்சு பார்க்கறது மாதிரி இருக்கவும் செய்யாது, நிறைய இருக்கும். நம்ம பள்ளிக்கூடத்துல கட்டுரையே படிச்சு பார்க்க மாட்டோம். நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா லோன் தர மாட்டான். ஆமா, லோன் தர மாட்டான். அதுல என்னன்னா, அதுல கடைசியில நம்ம ஒரு கையெழுத்து போடும், இங்க கையெழுத்து போடுங்க. அதுல கையெழுத்து போடுற இடத்துல பேங்க்ல இருக்கிறோம், அந்த பேங்கர் ஒரு இன்ட்ரூ மார்க் போடுவார், பெருக்கல் குறி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கையெழுத்து போடாத, கையெழுத்து போடாத, தப்பு பண்றான்னு அவன் சொல்றான்னு அர்த்தம். நாம அதே மீறி லோன் போட்டு வாங்குறோம், அப்புறம் லோன் அலைகிறோம். நான் ஒன்னு கேட்கிறேன், இந்த நீங்க இதை சொல்றீங்கல்ல, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களை பற்றி சொல்றீங்கல்ல, கொரோனா காலத்தில் கொத்து கொத்தாக வெளியே தள்ளினார்கள். நீங்க அந்த காலத்துல வேலைக்கு ஒரு உத்தரவாதம் இருந்தது நண்பர்களே, உத்தரவாதம் இருந்தது. 58 வயசுன்னா 58 வயசுல தான் ரிட்டையர்மெண்ட். அப்ப அதுக்கு தகுந்தவாறு பிளான் பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட் பணத்தை வச்சே பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம். இப்படி சிறுக சிறுக சேர்த்து நிறைவாக வாழ்ந்தார்கள். இங்க மொத்தமா சேர்த்து மொத்தமா காலி பண்ணிட்டு மொத்தமா வீட்டுக்கு வந்துடுறான். ஒவ்வொரு வருஷமும் அப்ரைசல் நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் அவன் தகுதியை நமக்கு தெரியாமலே இது பண்றான். நீங்க இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க தம்பி, நீங்க இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்னு வெளியே தள்ளிடுறது. அவர் கல்யாணம் நடக்கலன்னு நொந்து கிடக்காரு. இல்லை, அவர் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருங்க. எந்த தம்பி நீங்க கடைசி வரைக்கும் புல்லாண்டு போட்டுக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு தாடியை வச்சுக்கிட்டு அலைய வேண்டியதுதான். அந்த காலத்துல எல்லாம், எங்க காலத்துல எல்லாம் காதல் அப்படி எப்படி இருந்தது. அந்த பிள்ளை பார்க்கலனாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும், நம்ம ஒரு கற்பனையில் இருப்போம், காதலிப்போம். அவளுக்கு கல்யாணம் ஆனோன்னா நம்ம தாடி வளர்த்துருவோம். காதலில் தோல்வி அடைந்தவர்கள் தாடி வைத்திருந்தார்கள். இப்ப டாடி ஆன பிறகும் தாடி வச்சிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? வாழ்க்கையில சோகம் இருக்குன்னு அர்த்தம். ஆமா, இதெல்லாம் நீங்க யோசிக்காம, மாணவர்கள் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க, அப்பா அம்மா கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அங்கேயும் எதுக்கு அந்த தாடி வச்ச தம்பி என்னமோ பேசுறாரு, அதனால போவோம்னு அப்பாவை தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான். அப்பாவுடைய வற்புறத்தில் வந்திருப்பான். கொஞ்சம் தம்பிகள் மாணவர்கள் வந்திருக்காங்க. மீதி உள்ளவங்களெல்லாம் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரு. படி, குடும்பமே சேர்ந்திருந்து அவன் முதுகுல ஏறி மிதிக்கும். படி படி, பப்ளிக் எக்ஸாம் சொல்லுவானா இல்லையா? பாதி பேர் டியூஷனுக்கு அனுப்புறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், அந்த காலத்தில் இப்போ நம்ம எல்லாம் படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மந்த்லி டெஸ்ட் இருக்குங்க. மந்த்லி டெஸ்ட், மிட் டேர்ம் டெஸ்ட், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல், இந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் டெஸ்ட், ஈவினிங் டெஸ்ட், ஸ்லிப் டெஸ்ட், சைக்கிள் டெஸ்ட். என்னதுன்னு எனக்கு விளங்கலங்க. பைக் டெஸ்ட் இல்லையா? பைக் எல்லா டெஸ்டும் தான். நான் என்ன கேட்கிறேன், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் தவிர எல்லா டெஸ்டையும் இந்த பசங்களுக்கு வைக்கிறாங்க. கடைசியில என்னன்னா, உங்க பள்ளிக்கூட வெளியூர்ல இருக்கிறதுக்காக எங்க இருந்தாலும் டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சிரமம் இருக்குதுங்க. இப்ப என்ன ஆயிருதுன்னா, ரிசல்ட் ஓரியன்டட் எஜுகேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு காலத்தில் புத்தகத்தினுடைய பாரம் குறைவாக இருந்தது, மாணவர்கள் சுகமாக கல்வி கற்றார்கள். இன்றைக்கு புத்தக மூட்டைய முதுகுல சமைக்கிறான். ஒரு காலத்துல என்னன்னா, நான் படிக்கும் போது 5 வயசுல தான் பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்த்தாங்க. அதுக்கு முன்னால் என் அம்மாவிடமும் பாட்டியிடமும் வாழ்க்கைக்கு தேவையான கதைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் கற்றுக்கொண்டேன். அம்மாவின் மடியில் உட்கார்ந்து சோறு ஊட்டுகிற போது பண்பாட்டையும் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இப்ப ப்ரீ கேஜி இருக்கு, எல்கேஜி இருக்கு, யூகேஜி இருக்கு. நான் ஒன்னு கேட்கிறேன், எல்கேஜி பசங்களுக்கு எதுக்குங்க கான்வகேஷன் டே, பட்டமளிப்பு விழாவாம்? இந்த கவிதா ஜவஹர் மேடமே நிறைய பள்ளிக்கூடத்துக்கு கவுன் போட்டுக்கிட்டு பட்டத்தை கொடுக்கறாங்க. யாரு? கவிதா ஜவஹர் சீஃப் கெஸ்டா. அந்த பையன் இந்த அம்மா ஏன் இப்படி வந்து நிக்குதுன்னு கேட்பான். அவனுக்கு ஒண்ணுமே மிரண்டு போயிருக்கான். எதுக்கு தெரியுமா? காசு வசூல் பண்றதுக்கு. இது ஒரு வாய்ப்பு. நான் அதை நடுவர் அவர்களே, நீங்க விளையாடுறாங்களாம், விளையாட்டை பற்றி நீங்க பேசலாமாப்பா? நீங்க தெருவில் நாங்க எல்லாம் விளையாடினோங்க. கில்லி விளையாடணும், கோலி விளையாடணும், பம்பரம் விளையாடணும், கபடி விளையாடணும். என்ன ஒரு விளையாட்டு இருக்கு, பெரியவங்க இருக்கீங்க, பச்சை குதிரைன்னு ஒரு விளையாட்டு இருந்துச்சு. ஒருத்தன் குனிஞ்சுக்குவான், என்ன ஒருத்தன் அவன் முதுகுல ஏறி தவுவாங்க.
பச்சை குதிரைங்கிற தமிழனுடைய பாரம்பரிய விளையாட்டு. அதுக்கு பின்னாடி ஒரு உண்மையை நமக்கு சொல்லி இருக்காங்க, வாழ்வியல் அறம். ஒருத்தன் குனிஞ்சுக்குவான், இன்னொருத்தன் அவன் முதுகுல ஏறி அந்த பக்கம் தாவண்டான். என்னன்னு தெரியுமா? உன் நண்பன் உயர்வதற்காக நீ உன்னுடைய வாய்ப்பை, உன்னுடைய தோளை கொடுத்து அவனை காப்பாற்று. இன்னொன்னு, பல்லாங்குழி பெண்கள். கவிதா ஜவஹர் மேடம் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பல்லாங்குழி எல்லாம் விளையாடி இருக்காங்களாம் தெருவில் உட்கார்ந்து. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களுக்கு எப்படி? அவங்களே வரும்போது சொன்னாங்க, அவங்களே வரும்போது சொன்னாங்க. அவங்க சொன்னதான் நான் சொல்றேன். என்னன்னா, பல்லாங்குடி விளையாட்டு என்னன்னா, அந்த பல்லாங்குழிகள்ல முத்து முத்தா வச்சிருப்பாங்க. நிறைய இருக்கிறதுல இருந்து எடுத்து ஒண்ணு ஒண்ணா போட்டுக்கிட்டே சுத்தி சுத்தி வருவாங்க. அது என்னன்னு தெரியுமா? நிறைய செல்வம் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்கின்ற பண்பு. நொண்டி விளையாட்டுன்னு ஒண்ணு உண்டுங்க. ஒருத்தன் காலை மடிச்சுக்கிட்டு அப்படியே கிண்டி கிண்டி போ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உடல் ஊனமுற்ற சகோதரர்களினுடைய வலியை நீ உணர்ந்தால் அவர்களை மதிப்பா என்பதற்காக எல்லா விளையாட்டுகள்ல இருந்து இப்ப என்ன ஆயிடுச்சு, மொத்தமா அவன் செல்போன்ல விளையாடுறாங்க. ஒண்ணு தெரியுமா? நாம தெருவுல விளையாடி உடம்பு முழுக்க அழுக்கா இருக்கும். எங்க அம்மா எல்லாம் முதல்ல எண்ணெய் துவைச்சுக்கிட்டு தான் அப்புறம் சட்டையை துவைப்பாங்க. அந்த காலத்தில் நம்ம மண்ணில் விளையாடும் போது உடலும் ஆடையும் மட்டும்தான் அழுக்கானது. எங்கள் பிள்ளைகள் செல்லில் விளையாடுகிறது, எங்கள் பிள்ளைகளே மண்ணாகி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற வேதனையில் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன நீங்க நடுவர் அவர்கள், எவ்வளவோ இருக்குங்க. நீங்க என்ன ஆகுது, ஒரு செய்தியோட நிறைவு பண்ணிடுறேன். என்னன்னா, நம்ம அந்த காலத்துல எல்லாம் வீடு சின்னதா இருந்து ஒரு அறை 2 அறை தான் இருக்கும். தாத்தா பாட்டி அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாரும் அப்படியே ஒரே இடத்துல தான் தூங்கும் போதும் கதைகளை கேட்டு 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 தேவதை கதைகளை எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். தூங்கும் போது கனவுலையும் அந்த தேவதைகள் வரும், வாழ்க்கையில கற்பனை வரும். ஒரு காலத்தில் புத்தகங்களை வீடுகள் அறிமுகப்படுத்தியது. எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்லுவார், எங்கள் வீட்டில் படிப்பதற்கான சூழல் இருந்தது. புத்தகங்களை நாங்கள் சகோதரர்களும் சகோதரிகளும் போட்டி போட்டு படித்தோம். இன்றைக்கு உலக புகழ் பெற்ற எழுத்தாளராக உருவாகி இருக்கிறார். அன்று புத்தகங்களை படிப்பதற்கு குடும்பம் சொன்னது, இன்று பாட புத்தகங்களை தவிர எதையுமே படிக்காதே என்று சொல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. அவனுக்கு நெருக்கடி இருக்கிற காரணத்தினால் எல்லா சூழலையும் பார்க்கும்போது அன்றைய வாழ்க்கை என்பது குறைவாக சம்பாதித்து நிறைவாக வாழ்ந்தோம். ஒருவர் சம்பாதித்தார்கள், அத்தனை பேரும் சாப்பிட்டோம். இன்றைக்கு எல்லோரும் சம்பாதிக்கிறார்கள். தேவைக்கு அளவுக்கு பணம் இல்லாமல் கடன் வாங்க அலைகிறோம். இதுதான் வாழ்க்கையின் நிதர்சனம். மகிழ்ச்சி என்பது அன்றுதானே தவிர இன்றைக்கு தொழில்நுட்பத்தின் பின்னால் ஓடுகிறோம். அன்றைக்கு உறவுகளின் பின்னால் ஓடினோம். பாசமும் பாதுகாப்பும் இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப கோபமா ஆவேசமா பள்ளிக்கூடத்தில் எது செய்ய முடியாதோ அதையெல்லாம் இங்க வந்து செஞ்சு பிச்சிட்டார். உறவுகளின் பின்னால் ஓடிய சமூகம் தொழில்நுட்பத்தின் பின்னால் ஓடுகிறது. சேமித்து செலவு செய்த சமூகம் கடன் வாங்கி செலவுகளை உருவாக்குகிறது. கலாச்சார சீரழிவுக்கு காரணம் கையில் புழங்குகிற அதிகப்படியான காசு. இதெல்லாம் அவர் சொன்னது. ஒரு கல்யாணம் நடக்கிறது கூட உறவுகள் பார்த்து நடத்தியது. இன்னைக்கு எல்லாம் வியாபாரமாக மாறி போனது. விளையாடுறது கூட குறைஞ்சி போச்சு பிள்ளைகள். நீங்கள் அவர் இவ்வளவு கடுமையாக பேசுவார் நான் நினைக்கவே இல்லை. பாவம், அது அப்புறாணி பிள்ளை. ஏதோ சொன்னார், ஒரு உடனே உங்களுக்கு ஆகாதுன்றார். அதெல்லாத்தையும் அப்படியே அழிச்சிருங்க. இந்த ஊரில் வந்து வீரராக சுவாமியை பார்த்த பிறகு அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் நடக்கும். சொர்ண சீதை கனகவல்லியை பார்த்துருக்கிறார். கனகவல்லி தாயார் அங்கே பாத தரிசனம் வேற. எல்லா ஊர்லேயும் பாதம் இப்படி இருக்கும், இங்கே மட்டும் இப்படி இருக்கு. ஒன்று துஷ்ட நிகிரகம், இன்னொன்று சிஷ்ட பரிபாலனம். அது எவ்வளோ பெரிய அழகியா அது. இந்த ஊரில் வந்த பிறகு சிவசதி கம்பீரமாக போகலாம். அதனால் இவர் பேசின செய்திகள் சரி. இந்த பேச்சாளர்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நான் படிக்கும்போதுன்னு கூட பேசுகிறவங்கள்ட்ட சொல்லக்கூடாது.
நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பல்லாங்குழியெல்லாம் விளையாடுவேன், அள்ளி அள்ளி போடுவேன். இது பணக்காரர் இடம், ஏழைகளுக்கு கொடுப்பேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத வழித்து எடுத்துகிட்டு போயிடுவேன். அதானுங்க அதில் ஒரு குழி ஒன்றும் இல்லாமல் இருந்தால் பக்கத்து குழியை இருக்கிறத அள்ளிட்டு போயிடுறது. இதுதான் ஏழைகளுக்கு கொடுக்குறதா? என்னமோ அவர் சொல்கிறார். இதை போய் கவிதா ஜவஹர் சொல்லியிருக்க கூடாது, சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. வாங்கம்மா, இன்றைய தலைமுறையே. ஏன் எதிரணியில இருந்து ராஜ்குமார் சார் ரொம்ப அருமையா பேசினார். நல்ல வாத்தியார் இல்லம்மா. வாத்தியார்னா அப்படிதான் பேசுவார், பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போக மாட்டார். அவருக்கு ஏன் இவ்வளோ கைதட்டு? நல்லா பேசுவார், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டார். லீவ் அன்னைக்கு போக முடியாதுல்ல. இன்னைக்கு லீவா? அவருக்கு லீவு. எப்படி லீவு? ஒருத்தருக்கு மட்டும் 365 நாள் லீவு கிடைக்குது. ஏமா உங்களுக்கு வைத்தறிச்சல்? வாத்தியார் அவர் மட்டும் இன்றைய ஜெனரேஷனை பார்த்து வைத்தறிச்சல் படலாம், அவரை பார்த்து நாங்க வைத்தறிச்சல் படக்கூடாது. அந்த காலத்தில் திருமணம் எல்லாம் எவ்வளவு ஈஸியாக நடந்தது. சொந்தக்காரர்களே திருமணம் செய்து வைத்தார்கள். எப்படி வைத்தார்கள்? நம்ம அம்மாவுக்கு ஒரு தம்பி இருப்பான், சித்தப்பா பையனோ பெரியப்பா பையனோ. 30 வயசு வரைக்கும் அந்த பையனுக்கு கல்யாணமே ஆயிருக்காது. இங்க 10ஆப்பு தான் ஒருத்தி முடிச்சிருப்பா. தாய் மாமனை கட்டிக்கோ படக்குன்னு கட்டி வச்சிருவாங்க. 20 வயது வித்தியாசத்தில் எத்தனை திருமணங்கள் நடந்திருக்கிறது. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க நல்லா இருந்தாங்கல்ல. நல்லா இருக்காங்க, நீங்க பாத்தீங்களா? நல்லா இருக்காங்க நீங்க பாத்தீங்களா? அந்த பொண்ணு கிட்ட கேட்டீங்களா? 40 வயசுல கல்யாணம் முடிச்சவர் நல்லா இருப்பாரு, 20 வயசுல 40 வயசுக்காரன கல்யாணம் முடிச்சவன் நல்லா இருக்கலாம் நீங்க கேட்டீங்களா? நாங்க கேட்டோம். அவளுக்கு ஓவியம் வரைய தெரியும், அவளுக்கு பல்லாங்குழி விளையாட தெரியும், அவளுக்கும் பச்சை குதிரை தாண்ட தெரியும். படக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. தன் கனவுகளை எல்லாம் தொலைத்து விட்டு அடுப்படியிலேயே ஒரு காலத்தில் எங்கள் பெண்கள் கிடந்தார்கள். இப்ப முடிச்சு வைப்பீங்களா? அம்மா, நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சு வேலைக்கு போய் நீ எனக்கு எவ்வளவு சம்பாதிச்சியோ, நம்ம அப்பா எனக்கு எவ்வளவு செலவழிச்சாரோ அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்து உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு தான் நான் கல்யாணத்துக்கு கண்ணு. 30 வயசாயிரும். ஆகட்டும் ஆகட்டும், இப்ப என்ன போச்சு? எங்க தம்பி 27 வயசுல இருக்கிறாம்ல. யாரு தம்பி? 27 வயசுல இருக்காருல்ல. உங்க அனிமா. சார், இப்போ பெண்ணுக்கு வயசு மூத்து இருந்தா கூட முடிச்சுக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு மாற்றம். சச்சின் வந்து தன்னை விட 3 வயசு மூத்த பொண்ணு தான் திருமணம் முடித்திருக்கிறார். எங்க தம்பிக்கு ஒரு 30 வயசுல ஒரு நல்ல பொண்ணை நாங்க பார்த்து முடித்து வைப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? 50 வயசுல நீங்க முடிச்சுக்கோங்க. அவர் இனிமே பட்டிமன்றத்துக்கு வரமாட்டாரு. நீங்க கல்யாணம் பண்ணாட்டி பரவாயில்ல. இவங்க வாங்குற கடைசி சம்பளத்தை எங்க பிள்ளைங்க முதலே வாங்கிருதான். இது பெருமையா பொறாமையா? பொறாமை. இவ்வளவு பொறாமை பெத்த பிள்ளைகள் மேல இருக்கவே கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு 50 வயசுல சம்பாதிச்சதை நம்ம பிள்ளைங்க 25 வயசுல சம்பாதிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு தாய் தகப்பனும் பெருமைப்பட வேண்டுமே தவிர ராஜ்குமார் சார் மாதிரி பொறாமைப்படக்கூடாது. சார், அன்னைக்கு நம்ம அப்பா 50 ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்காக 1/2 மணி நேரம் நடந்தார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க 1/2 மணி நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக 50 ரூபாய் செலவழிக்கிறார்கள் என்றால் அவங்க பொருளாதாரத்துல வேற லெவல் போயிட்டாங்க. பழைய கதையவே பேசிக்கிட்டு எல்லாம் குடிச்சுக்கிட்டு திரியிறாங்களாம். எங்க ஐடில கம்பெனில வேலை பார்க்கறவங்களும் இப்படியா இருக்காங்க. வீட்டுக்கு ஒரு பிள்ளைங்க ஐடில இருக்கிறாங்க, அப்படியா திரியிறாங்க. இல்ல வெள்ளிக்கிழமைக்கு மேலதான். ஐயா என்னங்க? இல்ல வெள்ளிக்கிழமைக்கு மேலதான். அப்படிலாம் இல்லைங்க, எல்லா பிள்ளைங்களும் அப்படி இல்ல. எல்லாரையும் சொல்லலாம், எல்லாரையும் நீங்க படுக்க சொல்றீங்க. ஒரு காலத்துல நம்ம தெருவில் போன ஜெனரேஷன் ஆண்கள் எங்கேயோ போய் குடிச்சிட்டு வந்து மனைவியை தெருவில் இழுத்து போட்டு அடிப்பாங்க தெரியுமா? ஆனா இன்னைக்கு அப்படி எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அவங்க பேசிக்கிற மொழி பாத்தீங்களா சார்? எவ்வளவு அழகா. ஹாய் டார்லிங், நீ ஏதாவது சமைக்கிறியா? இல்லடா, எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. ஓகே, நான் உனக்கு சேர்த்து பார்சல் வாங்கிட்டு வந்துடட்டுமா? வாங்கிட்டு வா. ஹாய் பண்ணி. எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா வாழ்றாங்க. மாமா குட்டி, மாமா குட்டி, செல்ல குட்டி. ஒரு லாங் டிரைவ் போவோமா? முன்னாடியெல்லாம் நம்ம அம்மா அப்பாட்ட இப்படி பேசியிருக்காங்களா? இல்ல. நம்ம அப்பா அம்மா கிட்ட இப்படி பேசியிருக்காங்களா? அப்படின்னா அப்பா வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்படின்னா அப்பாவுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா போதும்னு அர்த்தம். இன்னைக்கு அப்படி கிடையாது. கணவரே வந்து ஏமா தோசை இன்னைக்கு நான் சொல்றேன், நீ போய் சட்னி அரைச்சிட்டு வா. 2 பேரும் சேர்ந்து உட்காந்து. ஏன்னா தோசை வட்டமா வராதுன்னு அவருக்கு தெரியும். தோசை வட்டமா வருது, சதுரமா வருது. வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கா இல்லையா? அதான் இப்போ எப்போ பார்த்தாலும் அன்னைக்கு காலத்தில் உட்காந்து இடியாப்பம் சாப்பிட்டதையும் ஆப்பம் தின்னதையுமே பேசிக்கிட்டு நாங்கள் பாருங்க நூடுல்ஸ் பானிபூரின்னு எவ்வளோ வெரைட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். குழுவிரியோட பேசுகிறாரு. இன்னைக்கு வந்து திடீர்னு வேலையை விட்டு வரட்டி விட்டுருவாங்களாம். எல்லாரும் தெருவில் வந்து இப்படியே உட்காந்துருப்பாங்களாம். நான் கேட்குறேன், கொரோனா முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு.
வேலையை விட்டு விரட்டி விட்டவங்களும் இப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில். யார் கையவும் நம்பி இருக்காம அவன் சொந்தமா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒரு ஃப்ரீலான்சர் வச்சு அவன் தனி தொழிலதிபரா மாதிரி ஜெயிச்சிட்டான் சார். சார் சோபா பாயின்னு ஒருத்தன் சார், கூகுளில் போட்டு பாருங்க, சோபா பாயின்னு ஒருத்தன், முகமது ரசூல், சின்ன பையன், குண்டு குண்டுன்னு இருக்கான். அவங்க அப்பா ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சிருந்துருக்கிறாரு. கடன் வாங்கிட்டு போறவங்களாம் திருப்பியே தரமாட்டாங்களாம். நொந்துக்கிட்டே கடந்திருக்காரு. கவலைப்படாதீங்கப்பா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கடைக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து, இந்த சோபா வெறும் 1500 ரூபாய் தான், யாருக்கு வேண்டுமானாலும் நான் தருகிறேன், வீட்டுக்கே வந்து தருகிறேன், இவன் பாட்டுக்கு வீடியோவை போட்டான். கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவனுக்கு பாராட்டு சொல்லியிருக்காரு. தம்பி உன் கடைக்கு நான் ஒரு நாள் வர்றேன், உன் கடையில உனக்கு நான் சோபா வாங்குறேன் அப்படின்னு இருக்காரு. எங்க இருக்கிற கிரிக்கெட் வீரர் எங்க இருக்கிற பையனுக்கு பாராட்டு சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த பையன் நெல்சன் படத்துலயும் விக்னேஷ் சிவன் படத்துலயும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். எங்க தலைமுறை யார் கையும் எதிர்பார்க்கலங்க. என் வீட்டுல உட்காந்து எங்க அப்பா பிசினஸையும் நான் டெவலப் பண்றேங்கிற அளவுக்கு உயர்ந்து அறிவியா அந்த பிள்ளைகளுக்கு அறிவு இருக்குது, அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்போ மற்றவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காதலில் தோல்வி அடைந்தவர்கள் தான் அன்றைக்கு தாடி வைத்தார்கள். ஏன் தெரியுமா? அன்னைக்கு தாடி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போங்க, செருப்பு பிஞ்சிரும், முத ஷேவ் பண்ணிட்டு வா அப்படின்னு அன்னைக்கு அப்பாக்கள் திட்டுனாங்க, தாத்தாக்கள் திட்டுனாங்க. இன்னைக்கு சொல்லிடுவீங்க, எப்பா எனக்கு தாடி வச்சிருக்கிறது பிடிச்சிருக்குப்பா, இதான்ப்பா இப்போ ஃபேஷன். அப்படியாப்பா, வச்சுக்கோ, கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வச்சுக்கோ. ஏன் நாங்க எப்படி இருக்கணும் என்பதை நாங்கள் தேர்வு செய்கிறோம், குடும்பம் ஒத்துக்கொள்கிறது. அன்னைக்கு நீங்க எப்படி இருக்கணுங்கிறதே உங்களால தேர்வு செய்ய முடியல. தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சி, அன்னைக்கு பசங்க எப்படி வருவாங்க, தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சி இப்படியே வலியும் எண்ணெயெல்லாம் இப்படி சீவி அப்படியே பரிதாபமா வருவாங்க. இன்னைக்கு எங்க பிள்ளைங்க அப்படியே குச்சி குச்சியா வச்சுக்கிறாங்க. அவனுக்கு பிடிச்சிருக்கு வச்சிருக்காங்க, அதுல குருவி வந்து உட்காந்துட்டு போகுது. அது ஒரு நல்ல சமூக சேவை தானே சார். இருக்கிறவன் அள்ளி முடிகிறான், இல்லாதவங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் சொல்லலம்மா, பொதுவா சொல்லி, நான் சொல்லல. இந்த ஜெனரேஷன் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள். நான் கேட்குறேன், போன ஜெனரேஷனை விட இந்த ஜெனரேஷன் நல்லா படிக்கிறாங்களா, போன ஜெனரேஷன் நல்லா படிச்சாங்க? இப்போ தான் 600க்கு 600 ஒரு பிள்ளை எடுக்குது சார். கூலி தொழிலாளியுடைய மகள் 600 மார்க் எடுத்துருச்சு. நம்மலாம் முடிஞ்சிச்சாங்க. தமிழ்ல 100 போடுறாங்க. 100 மார்க் எப்படிங்க எடுக்க முடியும்? இங்கிலீஷ்ல 100 மார்க் போடுவாங்களா? அப்ப எவ்வளவு அச்சடிச்ச மாதிரி படிச்சிருக்கிறா. நீட் எக்ஸாம்ல 720க்கு ஒருத்தர் எடுத்திருக்கான், பிரபஞ்சன் ஒரு பையன். எப்படா பொறுப்பு இல்லாத பிள்ளைங்க இப்படி படிப்பாங்களா? இவ்வளவு தேர்ச்சி விகிதம் வருமா? அந்த டெஸ்ட் வைக்கிறாங்களா, இந்த டெஸ்ட் வைக்கிறாங்களா? கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்க யாராவது கஷ்டப்பட்டாங்களா டீச்சர்? இல்ல. 100 டெஸ்ட் வைங்க, அவன் பாட்டுக்கு இருப்பான். நீ பாட்டுக்கு வை, நான் படிக்கிறது தான் படிக்க போறேன். நீ 50 டெஸ்ட் வச்சான்னா, 1000 டெஸ்ட் வச்சான்னா, கடைசி நேரத்தில் கீ நோட்டுன்னு ஒன்று கொடுக்க போறீங்க. அதை உட்காந்து அவன் கடன் படிச்சு அதை மட்டும் எழுதி 60 மார்க் வாங்கிட்டு ஹாயா போயிடுவான் டீச்சர். நீங்க கஷ்டப்பட்டா நாங்க என்ன பண்றது? உங்க வைத்தறிச்சலுக்கு இதில் வேறு கூட்டு சேர்க்குறாரு. இங்கே எல்லா ஆசிரியர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் கைதட்ட வச்சு, இது ஒரு பழப்பா, நல்லா பேசி கைதட்டுவாங்க. டீச்சர்களையா பார்த்து கைதட்டுவாங்க. அவங்களா தையா கைதட்டினாங்க. எப்படியோ ஒரு இனத்தோட சேர்ந்துக்கிடுச்சுன்னு வைங்களேன். இதுல நாங்கள் அந்த காலத்தில் பம்பரம் விளையாண்டோம், கோலி விளையாண்டோம், அது விளையாண்டோம். இந்திய அணியில விளையாண்டீங்களா? நீங்க யாராவது இந்திய அணியில விளையாண்டீங்களா? கிரிக்கெட்ல சேலத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த நடராஜன் இன்னைக்கு இந்திய அணியில நம்ம தமிழ்நாட்டின் பெருமையை கொண்டு போய் நிப்பாட்டிட்டான். நம்ம தமிழ்நாட்டு பிள்ளை பிரக்ஞானந்தா உலக அளவுல அவனை ஜெயிக்க யாருமே இல்லைன்னு முத்திர பதிச்சிட்டான். எல்லாம் சாதாரண வீட்டு பிள்ளைகள். அன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க விளையாடுறத கூட பார்க்க விட மாட்டாங்க. தெருவில் கபடி விளையாடத்தான் செய்வாங்க, நீ வீட்டுக்குள்ள போய் உட்காரு. இன்னைக்கு பெண்கள் கிரிக்கெட்டில் மிட்டாலி ராஜ் உலக சாதனை செய்திருக்கிறார். சச்சின் டெண்டுல்கரை தாண்டிருச்சு. நாங்க எவ்வளவு தூரம் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம். தம்பி சொன்ன மாதிரி வேலை வாய்ப்புலாம் அன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது. கவிதை பூரா அப்படித்தான் எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கரும்பலகையில் தொடங்கும் கல்வி கடைசியில் கருப்பு அங்கியில் முடிகிறது, ஒவ்வொருவர் கையிலும் காகித திருவோடு. இப்படி ஒரு கவிதை இருந்ததுங்க. பெரியோர்களே எங்கள் பட்டங்களை தட்டு வடிவில் தாருங்கள், நாங்கள் பிச்சையாவது எடுக்கிறோம். இப்படிலாம் கவிதை இருந்தது. எழுதுனது நீங்களா? நான் எழுதல சார், போன ஜெனரேஷன். ஆனா இன்னைக்கு யாருக்கிட்டையும் யாரும் வேலை கேட்கறதே இல்லை. வெளிநாட்டுல வேலை பார்க்கிற அந்நிய செலவாணியை அதிகம் வாங்குகிற நாட்டை சேர்ந்தவர்கள் நம் இந்திய நாட்டின் இளைஞர்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல டிவி இருந்ததாங்க. போன ஜெனரேஷனுக்கு டிவி இருந்ததா வீட்டில்? ஒன்று பஞ்சாயத்து போர்டில் ஆம்பளைங்க உட்காந்து பார்த்துருவாங்க. அதுக்கு முந்தி டிவியே கிடையாது. நம்ம இதுக்கே வரும். அதுக்கு முன்னாடி மனுஷங்களே கிடையாது. இல்ல நான் 60ல இருந்து சொல்றேன்மா. டிவி வந்தது. நீங்க 6000க்கு போறீங்க.
இல்லை நான் டிவி வந்ததுக்கு அப்புறமே சொல்கிறேன். தெருவில் ஒரு பணக்காரங்க வீட்டில் டிவி இருக்கும். அந்த தெருவில் உள்ள எல்லாரும் அவங்க வீட்டு வாசலில் தொண்ணாந்துக்கிட்டு நிற்பாங்க தெரியுமா. இன்னைக்கு ஒரு நாள் ஒளியும் பார்க்க விட மாட்டாங்களா? ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு பாடாவதி படம், கணவனே கண்கண்ட தெய்வம், பானை பிடித்தவள் பாக்கியசாலி, 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி, இந்த படத்தை பார்க்கறதுக்கு யார் யார் வீட்டு வாசலிலும் நின்னோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் பொருளாதாரம் எவ்வளவு வளர்ந்துருக்கிறது. எல்லார் வீட்லேயும் தேட்டரில் இருக்கிற மாதிரி டிவி பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இந்த தலைமுறை தான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்குது. அன்னைக்கு ஐஸ் வண்டியில் ஒருத்தர் ஐஸ் வித்துக்கிட்டு வருவார், பார்த்துருக்கீங்களா சார்? கேசரி ஐஸு, ஜவ்வரிசி, பால் ஐஸு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதெல்லாம் வித்துக்கிட்டு வருவாங்க. டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே வருவாங்க. காசு உள்ள பிள்ளைங்க 10 காசுங்க ஒரு ஐஸு. அது கூட நிறைய பிள்ளைகள்கிட்ட இருக்காது. இந்த 10 காசு வச்சிருக்க பிள்ளைங்க கம்பீரமாக வாங்கி சாப்பிடும். காசே இல்லாத பிள்ளைங்க அந்த ஐஸ்காரன் கூடயே போவாங்க. எல்லா ஐஸும் விற்ற உடனே மிச்சம் பிஞ்சு கிடக்கும் இல்லையா, அந்த ஐஸ் அந்த ஆள் தருவார், அதை வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ஐப்பாக்கால போய் ஐஸ்கிரீம் வாங்கி மேலே டாப்பிங்ஸ் என்ன வாங்குறதுங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்கிறார்கள் என்றால் பொருளாதாரத்தில் இன்றைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்லி நான் முடிச்சிடறேன். நீங்கள் தான் ஊருக்கு போகணும். ஒரு காலத்துலங்க ஜாதிய ஏற்றத்தாழ்வு நம்ம போன ஜென்ரேஷன் வரைக்கும் இருந்தது. ஒரு கவிஞன் இன்னைக்கு எங்கள் ஊரில் இருந்து கண்மணி ராஜான்னு ஒரு கவிஞன் எழுதுன அந்த கவிதையை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு அப்பா மகன்கிட்ட சொல்கிறார், எவ்வளவு புழுக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை, பூட்ஸ் அணிந்து கொள். எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை, மேலத்தூர் வழியாக சுற்றி பள்ளிக்கூடத்துக்கு போ. ஏனென்றால் அந்த தெருவில் தான் செருப்பு அணிந்ததற்காக உன் பாட்டனை கட்டி வைத்து அடித்தார்கள். போன ஜென்ரேஷன் நம்ம உணர்ந்தோமா இல்லையா? இன்னைக்கு அதே ஜென்ரேஷன்ல இருந்து ஒரு ஆர்ஐ வந்திருக்காரு, அதே குடும்பத்துல இருந்து ஒரு கலெக்டர் வந்திருக்கார், தாசில்தார் வந்திருக்கார், டீச்சர் வந்திருக்கிறாங்க, போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. அன்னைக்கு யாரெல்லாம் கும்பிடுறேன் சாமின்னு சொன்னாங்களோ அவங்களை பார்த்து மற்றவர்கள் வணக்கம் சார்னு சல்யூட் அடிக்கிற அளவுக்கு எங்கள் தலைமுறை வளர்ந்திருக்கிறது என்றால் இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் பெருமிதம், இதுதான் கௌரவம். நன்றி, வணக்கம். பேசாம பட்டிமன்றத்தை முடிச்சிடலாம். இந்த மனுஷன் இவ்வளவு அடி வாங்குவார்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அவர் வாங்கினா பரவாயில்ல, என்னைய பக்கம் திரும்பி கூந்தல் இருக்கிறவ அள்ளி முடியறான்ட்டாங்க. நான் ஒன்றும் பொறாம இல்லை சொல்லலையா, இனிமே இருந்தா என்ன இல்லாமல் போனா என்ன, கொந்தளிச்சுட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த தலைமுறை அவங்களே முந்தைய தலைமுறை தான், அதை மறந்துட்டு பேசினாங்க பாருங்க. ஆடியன்ஸ் குவிச்சுட்டாங்க, கைத்தட்டு. நல்ல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் சாப்பிட்ற நூடுல்ஸை நீங்கள் சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டோம், ஆனால் அதுக்கு பேர் இடியாப்பம். வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. தேங்காய் பாலில் ஊற வச்சு சாப்பிட்டோம், எண்ணெயில் வதக்கி அதை பிழிஞ்சு, அதை பிழியும் போது இந்த 2 ஷோல்டருக்கும் ஒரு பலம் கிடைச்சது. நூடுல்ஸை தீயில போட்டு எரிக்கும் போது என்ன கிடைக்கிது? சட்டி தீ பிடிச்சி எரியுது. சட்டியிலேயே எரிஞ்சா வயிற்றுக்குள்ளே போய் எப்படி எரியும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அந்நிய செலாவணியை பெற்றுத்தருகிறது இன்றைய இந்தியாவிற்கு இளைஞர்கள் தானே அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேசியிருக்கிறாங்க. நிறைவாக சொன்னாங்க பாருங்க, ஜாதிய அடுக்குகள். அது இவரும் சொன்னார், தெருவுக்குள்ளே நடக்க முடியாது என்ற நிலை இருந்தவர்களை தெருவே பார்த்து வணங்கும்படியாக மாற்றியது அப்படின்னு ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. என்ன ஒரு 8:45 முடிக்கணுன்றதுக்காகத்தான் நாங்கள் பெல் அடிக்கிறோம். அவங்க வேற ஊருக்கு போகணும். சில நேரங்களில் வித்தையில் இறங்கிட்டா நான் என்னையே மறந்துடுவேன்னு தில்லான மோகனாம்பால அவர் சொல்லுவார், சிவாஜி கணேசன். அந்த வித்தையில் இறங்கிட்டா மணி இனியெல்லாம் மறந்துடுறாங்க. நானுமே அப்படி தான் செஞ்சுருக்கேன். பாப்பையா சார் மணி அடிப்பார், நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். நடுவராக இருக்கும்போது தான் கஷ்டம் என்பது என்னவென்று தெரிகிறது. இப்போ நிறைவாக வாங்கம்மா முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள். நடுவர் அவர்களே, எங்கள் அணிக்கு 2 பேர் தான் பேசுகிறோன்னு நினச்சோம். ஆனால் கவிதா பேசின பிறகுதான் எங்கள் அணிக்கு 3 பேர் பேசியிருக்கோங்கிறது தெரியுது. அப்படியா? ஆமாம். ஏன்னா அவங்க அணியில் உள்ள சதீஷை பற்றி அவ்வளவு பேசிட்டு போயிருக்காங்க. அவங்களே நாங்கள் பேச வேண்டியதை அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க.
அது மட்டும் இல்லாம இன்றைய தலைமுறை எப்படியெல்லாம் பொறுப்பில்லாம பேசுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா பேசிட்டு போயிட்டாங்க. ஆமா, இல்லாட்டா நடுவரை பார்த்து அந்த கேள்வி கேட்பாங்களா? அவங்க கேட்டதை எப்பயோ மறந்துட்டேம்மா நான். மறக்க கூடாதுன்னு தானே அதை நினைவுபடுத்துறோம். ஆளாளுக்கு அதையே ஞாபகப்படுத்துறீங்க. இல்லை நடுவர் அவர்களே, நீங்கள் இலக்கிய உலகத்தின் முடிசூடா மன்னர், அதை நினைவுபடுத்த வேண்டி இருக்கா இல்லையா? சும்மா வெளியே உள்ளதையா பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அதுக்கு அவங்க சொன்னதே பரவாயில்லம்மா. நடுவர் அவர்களை எத்தனை பொய் சொல்லலாம் ஒரு அளவா? அழகா சொல்றாங்க, ஒரு காலத்தில் கண்மணி ராஜா எழுதினது உண்மைதான், ஜாதி பிரச்சனை இருந்தது, இப்போது இல்லைன்னு எப்படி சொல்வீங்க? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். நடுவர் அவர்களை, இன்னைக்கு பள்ளி கல்லூரியில கூட மாணவர்கள் கையில கலர் கலரா ஒரு பேண்ட் கட்டிக்கிட்டு அலையறான். நான் என்ன ஜாதி தெரியுமான்னு ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு திரிகின்ற சூழல் இன்றைக்கும் இருக்கிறதுங்கிறத மறந்துடாதீங்க. அன்னைக்காவது பெரியவர்கள் மத்தியில் இருந்தது, இப்போது பிஞ்சிலேயே நஞ்சை கலக்கும் விஷயமாக மாணவர்கள் கையிலேயே இருக்கு. அதையும் வெட்டி விடுற வேலையை ஆசிரியர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெட்டி விட்டு அவன் வெட்ட வர்றான். நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல தேசிய தலைவர்கள்னு சொன்னவர்களை எல்லாம் இன்றைக்கு ஜாதி தலைவர்களாக்கி குரு பூஜை நடத்தி கொண்டிருக்கிறது இன்றைய தலைமுறை என்றால் எங்க உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு? எல்லாருக்கும் நடத்துறாங்க, எல்லாத்தையும் தனித்தனியா ஜாதியா பிரிச்சுட்டாங்களே, எங்க சிறப்பா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். அதுல அந்த போதையை பத்தி சொன்னாங்க பாருங்களேன், அதெல்லாம் எல்லாரும் குடிக்கிறது கிடையாது, உங்க கால மாதிரி எல்லாம் பேசினாங்க. அப்படியா? இன்னைக்கு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கூட பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைகள்ல எல்லா வஸ்துக்களும் கிடைக்கின்ற ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் போன தலைமுறையை நீங்க ரொம்ப லேசா குறை சொல்லிடுவீங்களா? அவன் ஐஸ் தான் சாப்பிட்டான். ஆமா, நடுவர் அவர்கள் ஐஸ் பின்னாலேயாவது ஓடணும்னு வைங்க, இவன் ஐஸ்வர்யா பின்னாலையா ஓடிக்கிட்டு இருக்கான் நம்ம பையன். அதுல அணியில முதல்ல பேசினார்ல தம்பி சிவ சதீஷ், அவர் சொல்லும் போது என்ன சொன்னாரு? கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்பட்டார். இவங்க என்ன சொல்றாங்க, இன்றைய தலைமுறையில் பெண்கள் பெற்றோர்கள் சொல்லி வைத்தது போல சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு போறது இல்ல, லைஃப்ல செட்டில் ஆகணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், அப்புறம்தான் கல்யாணம்னு நினைக்கிறாங்கன்றாங்க. அதனால தான் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு அதிகமாகி இருக்கிறது என்றால் வாழ்க்கையில எங்க திருப்தி இருக்குன்னு நாங்க கேட்கிறோம். ரொம்ப அழகா சிவசதீஷ் சொன்னார் பாருங்களேன், அவர் பிரச்சனையை அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டாரு. அந்த தலைமுறையில சான்ஸ் இருந்தது, இந்த தலைமுறையில சாய்ஸ் இருக்குன்னாரு பாருங்க. அதுதாங்க இன்னைக்கு சிறப்பாக அவங்க ஒத்துக்கிட்ட விஷயம். அந்த தலைமுறையில சான்ஸ், ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்தி எப்படி முன்னேறதுங்கிறதுல கவனமா இருந்தோம், கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனா இன்னைக்கு சாய்ஸ் இருக்கு பாருங்களேன், இந்த கம்பெனில கொஞ்ச நாள், அடுத்த கம்பெனி, அதுக்கடுத்த கம்பெனின்னு வாழ்க்கையில வேலையில திருப்தியே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தலைமுறை என்றால் எப்படி இன்றைய தலைமுறை மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு நாங்க கேட்கிறோம். ரொம்ப அழகா சொன்னாரு, எங்க அப்பா வாங்குற 50 வயசுல வாங்கின சம்பளத்தை நாங்கெல்லாம் உடனே வாங்கிட்டோம்னாரு. வாங்கிட்டீங்க தம்பி, ஆனா அப்பாவுக்கு 60 வயசாகியும் வராத வியாதி எல்லாம் உங்களுக்கு 30 வயசுக்குள்ள வந்துருச்சு. முதுகு வலியில இருந்து, இடுப்பு வலியில இருந்து, கண் வலியில இருந்து அத்தனையும் வருது. மன அழுத்தம்னு என்னன்னு தெரியுமாயா நமக்கெல்லாம்? அப்ப உள்ள பிள்ளைகளுக்கு மன அழுத்தம்னா என்னன்னு தெரியாது. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மகிழ்ச்சியா இருக்கான். மனசாட்சியோட பேசுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மகிழ்ச்சியா இருக்கா? ஆபீஸ்ல போய் வேலை பார்த்தாவது இடையில கொஞ்ச நேரம் வரலாம், போகலாம், டீ குடிக்கலாம், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆனா வீட்டில் உட்கார்ந்து லாகின் பண்ணியாச்சுன்னா சரி, நடுராத்திரி வரைக்கும் போய்கிட்டு இருக்கியா வேலை? எங்க மன அழுத்தத்துல இன்றைய தலைமுறை தடுமாறி கொண்டிருக்கிறது என்றால் மகிழ்ச்சியா இருக்கும்னு எப்படிதான் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. நடுவர் அவர்களே ரொம்ப நல்லா சொன்னாரு. என்னவா, இவர் பையனை கூப்பிட்டு வணக்கம் சொல்றாராம். சொல்லிட்டாரா? அவர் சொன்னார்ல, சொல்லிட்டார்ல. அந்த காலத்துல குருவை தெய்வமாக நினைத்து வணங்கிய காலம் அன்றைக்கு இருந்த மாணவர்கள். ஆனா இன்னைக்கு ஆசிரியர் கூப்பிட்டு வணக்கம் சொல்றாரு பயந்து போயினா இன்னைக்கு யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? ஆசிரியரும் இல்ல, மாணவர்களும் இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். நடுவர் அவர்களே ரொம்ப அழகா எங்களுடைய அணி தலைவர் சொன்னார். அந்த காலத்துல பிள்ளைகள் ஒரு 5 வயசு 6 வயசுல 1ஆம் கிளாஸ் போகும். அதுல கூட பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, இங்க விளையாடி கொண்டு இருந்த பிள்ளை அங்க கொஞ்ச நாள் கிரவுண்ட்ல விளையாடி பாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சமா படிக்கட்டும் என்று அனுப்பினார்கள். அப்போ வீடின் நீட்சியாக பள்ளிக்கூடம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு
பள்ளிக்கூடத்தின் நீட்சியாக வீடு இருக்கிறது என்றால் வீட்டுல வந்து ஹோம்வொர்க் பண்ணு, வீட்டுல வந்து ப்ராஜெக்ட் பண்ணுன்னு முழுக்க பிள்ளைகளை ஒரு நெருக்கடியிலேயே வச்சிருக்கீங்களே, இன்றைய தலைமுறை எங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு நாங்க கேட்கிறோம். நடுவர் அவர்களே, வியக்கும் போது வருகின்ற மகிழ்ச்சி இருக்கு பாருங்களேன், அதான் மகிழ்ச்சி. பார்க்கும் போது வர்றது மகிழ்ச்சி கிடையாது, வியக்கும் போது வருகிறது தான் மகிழ்ச்சி. நம்மெல்லாம் சின்ன பிள்ளைகள்ல ஊருக்கு போறதுன்னு ஒரு சடங்கு உண்டு, பெரிய திருவிழாவா கொண்டாடுவோம். பள்ளிக்கூட லீவ் விட்ட உடனே ஊருக்கு போறதுயா, அதுக்காகவே நாளை எண்ணிக்கிட்டு இருப்போம். தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போவோம். ஒரு மஞ்ச பையில 3 ட்ரெஸ் தான் தூக்கி வச்சுக்கிட்டு ரெடியா கிளம்பிடுறது. ரொம்ப எளிமையான வாழ்க்கை. இடுப்புல ஒண்ணு, மடியில ஒண்ணு, கொடியில ஒண்ணு, 3 ட்ரெஸ். சந்தோஷமா இருந்தோம். போன இடத்துல அனுபவம் கிடைக்கும் பாருங்க, அதுதான் வாழ்க்கையில மகிழ்ச்சி. ஆத்த பார்ப்போம், தண்ணிய பார்ப்போம், குளிப்போம், அருவிய பார்ப்பான், பார்த்து அப்படியே நிப்பான், அதை கவிதையாக வடிப்பான், அது மகிழ்ச்சி இல்லையா? மலை பசு சுரக்கும் பால் எழில் நதி அப்படின்னு ஒருத்தன் எழுதுறான் முதல்ல அருவியை பார்த்துட்டு. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அந்த வியப்போ மகிழ்ச்சியோ உண்டா? கேட்டா எல்லாத்தையும் நான் கூகுள்ல பார்த்துட்டேன், நயாகரா நீர்வீழ்ச்சியவே பார்த்துட்டேன் அப்படிங்கிறான். எதுவுமே வியப்போ மகிழ்ச்சியோ இல்லை, வெறுமன பார்க்கிறார்கள். இன்றைய தலைமுறை, சென்ற தலைமுறை பார்த்து வியந்து மகிழ்ந்தார்கள் என்றால் எது உண்மையான மகிழ்ச்சி என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நடுவர் அவர்களே, கதை சொல்றதுக்குன்னு வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க தெரியுமா, பெரியவங்க. வீட்டில் இருந்து அந்த பாட்டி கதை சொல்ல பக்கத்துல படுத்துட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ ஆசை. நான் முதல்ல நீ முதல்லன்னு போய் படுத்து பாட்டி அந்த வெத்தலை மணக்க மணக்க கதை சொல்லும். பாதி தூரம் கதை சொல்லலே நம்ம தூங்கிடுவோம். ராமாயணம்னா பட்டாபிஷேகம் வரைக்கும் போறது இல்லை, பாதியில தூங்கிடுவோம். ஆனா அப்படி சொல்கின்ற போது அறத்தோடு பிள்ளைகள் வளர்ந்தது. இன்றைக்கு கதை சொன்ன பாட்டியை திண்ணைக்கு அனுப்பிவிட்டு பொய் சொல்ற டிவியை உள்ள தூக்கி வச்சிருக்கீங்களே, எங்க நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். நடுவர் அவர்களே ரொம்ப அழகா சொன்னாங்க. விளையாட்டு என்பது எப்படி இருந்தது அப்படின்னா, வீடுகள் தள்ளி தள்ளி இருக்கும், நடுவில் நிறைய வெற்றிடம் இருக்கும் இல்லையா? அதுக்குள்ளதான் அவர் சொன்ன மாதிரி கபடி விளையாடுறது எல்லாம் விளையாடுவான், கோழிக்குண்டு பம்பரம் எல்லாம் விளையாடுவோம். விளையாடி முடிச்சுட்டு ரோட்ல இருக்கிற அடிபம்புல தண்ணி அடிச்சு குடிச்சிட்டு யார் வீட்லயும் போய் என்னனாலும் சாப்பிடலாம், ஜாலியா வீட்டுக்கு வருவோம், படுத்த உடனே தூங்கணும். ஆனா இன்னைக்கு தலைமுறைக்கு அண்டை வீடே அந்நியமாக இருக்கிறது என்றால் அவர்கள் எங்க பண்போடு மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள் என்று நாங்க கேட்கிறோம். நடுவர் அவர்களே, வேற ஒண்ணும் இல்ல, சொந்தக்காரங்கன்னு வருவாங்க தெரியுமா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருக்கும். அத்தையோ மாமாவோ பெரியப்பாவோ வராங்கன்னா மகிழ்ச்சி. ஏன்னா ஊர்ல இருந்து இந்த பண்டம்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. பிள்ளைகள் இருக்குன்னா ஒரு முறுக்கு, பொரிவளங்கா, அதிரசம்னு செய்து கொண்டு வந்து கொடுத்து நமக்கும் கொடுத்து சந்தோஷமா இருந்துட்டு போவாங்க. நம்மளும் எந்த சொந்தக்காரர் வீட்டுக்கும் எப்போதும் போலாம், கிடைக்கிறத சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு வந்தது அந்த தலைமுறை. ஆனால் இப்போது உள்ள தலைமுறை சொந்தங்களை விட சுதந்திரம் முக்கியம் என்று நினைப்பதால் சொந்தக்காரன் இருக்கிற ஊருக்கு போனா கூட லாட்ஜில் ரூம் போட்டு தங்குறேன்னு சொல்றானே தவிர சொந்தக்காரர்கள் வீட்டில் எல்லாவற்றையும் அனுசரித்து கொண்டு போகிறேன் என்று சொல்கின்ற தலைமுறையாக இல்லை என்பது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வருத்தம். நடுவர் அவர்களே, ரொம்ப சின்ன விஷயம் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். அந்த தலைமுறை எளிமையாக இருப்பதில் நிறைவாக வாழ்ந்தது, அதனால் உண்மையாக மகிழ்ச்சி இருந்தது இல்லையா? நம்ம வீட்டு முருங்கை மரத்துல முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா அடுத்த வீட்டு சாம்பார்ல மணக்கும். அவங்க வீட்டு வாழை மரத்துல இருந்து வாழைக்காவும் வாழைப்பூவும் நம்ம வீட்டுக்கு வரும். நம்ம வீட்டுக்கு பால் போடுற பால்காரர் கன்று போட்ட உடனே அங்க இருந்து சீம்பால் கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாரு. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சீம்பால் காய்ச்சி கொடுங்கன்னு கொடுப்பாரு. இன்னைக்கு எந்த பிள்ளைக்காவது இதெல்லாம் தெரியுமா? எந்த பிள்ளைக்காவது இதெல்லாம் உணர்ந்திருக்கா? தெரியுமா? நீங்க சாப்பிடுற நூடுல்ஸும் பர்கரும் சவர்மான்னு ஒன்று வந்திருக்குயா, சவர்மா. அதை சாப்பிட்டு பல பேர் சவம்மா. அதுதான் நடந்திருக்கு, அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு ஊர்ல நடக்கிற திருமணத்தை ஊரே சேர்ந்து வேலை பார்த்து அத்தனை பேர் வீட்லையும் விசேஷமாக நினைத்து கொண்டாடியது அந்த தலைமுறை. இந்த தலைமுறை திருமணத்துல ஏதோ ஒரு நேரம் போய் நின்று மணமக்கள் கிட்ட நின்று போட்டோ எடுத்துட்டா முடிஞ்சுது, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சாம். இதான் மகிழ்ச்சி? இல்லை. கல்யாணத்தின் அத்தனை சடங்குகளிலும் கலந்து கொண்டு மகிழ்வதுதான் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரே செய்தியோடு நிறைவு செய்கின்றேன். நடுவர் அவர்களே, அந்த தலைமுறை ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழ்ந்தது. இந்த தலைமுறை அந்த நொடிகளை தவற விடுகிறதுங்கிறது தான் வருத்தம்.
ஏதாவது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்கட்டுமே. மதுரையில எடுத்துக்குவோம், அழகர் ஆத்துல இறங்குற விசேஷம் வருது. அழகர் ஆத்துல இறங்கும் போது எல்லாரும் கையை தூக்கி கோவிந்தா கோவிந்தான்னு கும்பிட்டது ஒரு காலம். மன நிறைவோடு வெளியே வருவோம். இப்போ எல்லாம் மொபைல்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் மொபைல்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இறையன்பு அழகா சொன்னாருயா, காற்றில் கரையாத நினைவுகள் அப்படிங்கிற நூல்ல இறையன்பு IAS அவர்கள் சொல்றாரு, அந்த நொடியை தவற விட்டு புகைப்படத்தில் பதிவு செய்வதால் அது இரண்டாம் தர இன்பமாகத்தான் இருக்கும் என்று இறையன்பு IAS அவர்கள் சொல்கிறார் என்றால், அந்த நிமிடத்தில் வரக்கூடிய மகிழ்ச்சியை அவ்வப்போது ரசித்து வாழ்வதுதான் உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த தலைமுறை என்பது பெற்றதை விட இழந்தது அதிகம். இவர்களில் முளைத்தவற்றை விட தொலைத்தவைதான் அதிகம். அந்த தலைமுறைதான் உண்மையில் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்ந்தது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பரபரப்பான பேச்சு மன்றம். நீங்கள் நல்லா ரசிச்சீங்க. முதல்ல இதை ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் பப்பாசிக்கும் நன்றி. அடுத்து எங்களுக்கு உதவிய அத்தனை அலுவலர்கள் அதிகாரிகளுக்கு நன்றி. முன்னாடி இருந்து இதை உற்சாகப்படுத்திய ஒவ்வொருவருக்கு நன்றி. ஏதோ மைக் கேமராவை மட்டும் உயர்த்தி வச்சுட்டு உட்கார்ந்த ஊடகத்துறைக்காரர்களுக்கு நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இனி வரும் நாட்களை கொஞ்சம் பின்னாடி வைங்க. அவங்க கம்முன்னு உட்காராமல் அவங்களும் ரசித்தாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கைதட்டி ரசித்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அதனால் அவங்களுக்கு தனிப்பட்ட நன்றி. தூரத்தில் இருக்கிற நீங்கள் கேட்டும் கேட்காத மாதிரி சில பேர், ஆர்வமாக கேட்டுக்கு உற்சாகப்படுத்துறது சில பேர், இருக்கிறமே அதுவே பெரிய விஷயமையான்னு சில பேர். உங்கள் எல்லாரையும் பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திருவள்ளூர் மாதிரி ஊர்களில் வந்து ஒரு நல்ல பட்டிமன்றம் நடத்துறது கடவுள் கொடுத்த நல்ல வாய்ப்பு. உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடலாம். இன்றைய தலைமுறைன்னு பேசின 2 பேரும் படு உற்சாகமாக பேசினாங்க. நிஜமாவே யோசிச்சு பாருங்க. அவங்க டிவியை பற்றி சொன்னாங்க. டிவி நமக்கு வீடுகளுக்கு வந்திருக்கான்னு. ஆனால் அவங்களுக்கு டிவி இல்லாத காலம் ஒன்று இருந்ததுன்றது தெரியும். என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது தெருக்கூத்து சினிமாவை தாண்டி எதுவும் இல்லாத காலம் இந்த ஊரில் இருந்தது. அப்போது நம்ம ஊருக்கு ஒரு நாடக கோஷ்டி வருதுன்னா ஊரே திரண்டு நிற்கும். யாது நீ அதை விடுங்க. நாங்கள் இருந்த கிராமத்தில் ஒரு டூரிங் டாக்கீஸ் தான் இருந்தது. வார கடைசியில் படத்தை மாற்றுவான். அவன் மாற்றுறதுக்கு ஒரு மாட்டு வண்டியில் இந்த கொழா ஒலிபெருக்கி வச்சு கத்திக்கிட்டே வருவாங்க. பேட்ரி வச்சு ஒரு மைக் செட்டு போட்டு கத்திக்கிட்டே வருவான். அது எங்கள் ஊர் எல்லையில் நாங்கள் வரவேற்று ஊர் எல்லை தாண்டி விட்டுட்டு வருவோம். அவங்க நோட்டீஸை வாங்கி நாங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அண்ணே கொடுங்கண்ணே, அண்ணே டிக்கெட் கிடைக்குமாண்ணே? அந்தாலே நானே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், போட்டா அங்கே போய் நின்று. அந்த சந்தோஷம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு அவ்வளவு மொபைலில் வந்துருச்சு. ஓடிடின்னு ஒன்று இருக்கு பாருங்க. படம் வந்து 4 வாரத்தில் புது படமெல்லாம் அதில் வருது. தியேட்டர்லாம் இடித்து மண்டபம் ஆகிக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் உதயம் தியேட்டர்னு ஒன்று இருந்ததுங்க. எவ்வளோ பெரிய தியேட்டர் அது. 3-4 தியேட்டர் இருந்தது அதில். அதுவே இப்போ இல்லை. அப்படின்னா சினிமா பார்க்கறது கூட இன்னைக்கு சுமாராக போச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு தியேட்டருக்கு போனோம்? அங்கே போய் இவ்வளோ பெரிய பாப்கார்னை வாங்கி ஊரில் இருக்கவனுக்கெல்லாம் செதறி. நிஜமாக சொல்கிறீங்க, அந்த தியேட்டரில் கொடுக்குறாங்க பாருங்க ஒரு பாப்கார்ன் டப்பா. அது என்னையா, அது ஒருத்தனுக்கா இல்லை குடும்பத்துக்கா? அவ்வளோ பேருக்குமா? இப்படி தூக்கிட்டு வர்றாங்க. கல்யாண வீடுகளில் சீர் கொண்டு வர மாதிரி ஒரு பாப்கார்ன் வருதுயா. இதுக்கெல்லாம் காசு கொடுத்து எதுக்கியா போனோம்? வீட்டில் உட்காந்து பார்க்கலாம்ல. இந்த தலைமுறைக்கு வாய்ப்புகள் அதிகம்னு இவர் சொன்னார் பாருங்க, அது ரொம்ப உண்மைங்க. நாங்கள் எல்லாரும் வேலைக்கு, அதை விடுங்க,
எங்களுக்கெல்லாம் இந்த +1 +2 அப்போ வரல, எஸ்எஸ்எல்சி தான். இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து நம்பர் மட்டும் வரும். நம்பர் எதில் வரும்னா தினத்தந்தி, மாலை முரசு, மாலை மலர், தினமலர் இதில் வரும். அது காலையில் சிறப்பு பதிப்புன்னு போட்டிருப்பாங்க. பரீட்சை ரிசல்ட் வர்ற அன்னைக்கு பயலுக காலையில் பல் விளக்காமல் போயிடுவான். அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம், மதுரையில் பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான் அந்த நியூஸ் பேப்பர் கிடைக்கும். ஒரு பெரிய ஷீட், ஒத்த பேப்பர், அதில் தான் வரும். இந்த நம்பர் அதில் போட்டிருப்பாங்க. அது வந்துருச்சுன்னு வைங்க, அவன் ஆடுற ஆட்டம் என்ன! வரலைன்னா பல பேர் ரயிலில் விழுந்துருவாங்க. நான் சொல்கிறது உண்மை. எனக்கே தெரியும், அந்த பேப்பரில் நம்பர் வரலைன்னு ட்ரெயினில் விழுந்தவனுக்கு அடுத்த நாள் பேப்பரில் பாஸ் ஆன நம்பர் வந்ததெல்லாம் எனக்கு தெரியுங்க. அதில் போட்டிருப்பாங்க விட்டு போன நம்பர்கள் அப்படின்னு. இப்போ வாழ்க்கையே போயிடுச்சு. இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்கா? ஐயா சிஇஓவுக்கு தெரியும், மொபைலில் ரிசல்ட் வருது. ஏமாற்ற முடியாது. அவங்க அப்பா ஏற்கனவே மொபைலில் பார்த்துட்டாரு. என்னடா வாங்கியிருக்கோம்ல, என்னடா வாங்கியிருக்க, போட்டிருக்காங்கல்ல, என்னடா போட்டிருக்காங்க, மார்க்கு தான், என்ன இவ்வளோ தானே வாங்கியிருக்க, இதுக்கே நீங்கள் சந்தோஷப்படணும். எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு நீங்கள் என்ன பள்ளிக்கூடமாக சேர்த்தீங்க? என்ன பள்ளிக்கூடமா அது? எப்போ சொல்கிறான்? ரிசல்ட் வரும்போது சொல்கிறான். எங்களுக்கு இருந்த வாத்தியாரெலாம் வாத்தியாரா? பாதி நேரம் பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டாங்க. எல்லாரும் கடைசியிலையும் திட்டு வாங்குறது வாத்தியாராக தான் இருக்கும். இப்படித்தானே இன்னைக்கு ரிசல்ட் கைக்கு வருது இல்லை? எத்தனை டெக்னாலஜி வளர்ச்சிங்க சார். நம்ம ஊரில் இப்போ நாங்கள் எல்லாரும் பிளாக் போர்டுன்னு ஒன்று இருந்தது. ஊமத்தை இலையும் கறிக்கட்டையும் அரைச்சி எங்கள் வாத்தியார் போய் பிடிக்கிட்டு வாங்கடான்னுவார். ஊமத்தை இலையும் கறிக்கட்டையும் வச்சு நச்சு பிளாக் போர்டில் தேய்க்கணும். 2 நாளைக்கு இந்த கை ஹேர் டை பண்ண மாதிரியே இருக்கும். ஹேர் டை பண்ணுறோம் இல்லைங்க, ஊமத்தை இலையும் கறிக்கட்டையும் வச்சு அடித்தோம்னா அந்த ஹேர் டை அழகாக இருக்கும். பிளாக் போர்டுக்கு போட்டிருப்போம். ஆனால் அதை பறிக்கிறதுக்கு, இதை செய்கிறதுக்கு நாங்கள் ஓடுவோம் பாருங்க. ஏன்றீங்க? அரை நாள் பள்ளிக்கூடம் போக வேணாம்ல? சார் நான் போகிறேன் சார், அது ஒரு சுகம்யா. அது எல்லாத்தை விட வகுப்பறையில் ஆசிரியர்கிட்ட அடி வாங்கிறது இருக்க, அது மாதிரி சுகம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், பொன்னையான்னு அவருக்கு பேர். காதில் கை வச்சார்னா ரத்தம் பார்க்காம விட மாட்டார், நம்மண்டி எடுத்துருவாரியா. ஆனால் அவர்கிட்ட படித்த அந்த பழைய நினைவுகள் இன்னமும் எங்கள் நெஞ்சில் பசுமையாக இருக்குது. இன்னைக்கு பயலுக ஸ்மார்ட் கிளாஸ்ன்றான். நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போன வாரம் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு 15 minutes there will be TV show. நெக்ஸ்ட்டு 15 minutes ஸ்மார்ட் பிளாக் போர்டு. நெக்ஸ்ட்டு 15 minutes ஆக்சுவல் பிளாக் போர்டுன்றாங்க. இது என்ன சீன் மாறுற மாதிரி மாறுது? நான் அப்படி பள்ளிக்கூடத்துக்கு தான் நம்ம பணம் கட்டி படிக்க வைக்கிறோம். அதானுங்க நம்ம செய்கிறோம். இந்த எல்கேஜி பிள்ளைகளுக்கு கவுன் போடுறாங்கன்னாங்கல்ல, அதுக்கு சிறப்பு விருந்தினர் யாரா? கவிதா ஜவஹரான். அதை அவங்க சொல்லாமல் விட்டாங்க. நான் கூட அது மறுப்பாங்கன்னு நினச்சேன். உண்மையும் அவங்க மறுக்க மாட்டாங்க. இவங்க அங்கே போய் ஹாய் யூ ஆர் அ கிராஜுவேட், எல்கேஜி கிராஜுவேட். எங்கள் பொழப்ப பாருங்க. நாங்கள்லாம் பிஏ பிஎல் படித்தவன், எம்ஏ எம்ஃபில் படித்தவெல்லாம் கிராஜுவேட் கிடையாதான், எல்கேஜி கிராஜுவேட், ப்ளே ஸ்கூல் கிராஜுவேட். எப்படிடா ஏமாத்துறீங்க? இந்த வாழ்க்கையே வேடிக்கையாக இல்லை. இந்த தலைமுறையில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று இருக்குது. நாங்கள் நிஜமாகவே அது முந்தியெல்லாம் நினைக்கவே முடியாதுங்க. இப்போ நான் எங்கள் பேங்க்குக்கு போகாமல் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். யார் யார் பணம் கட்டுறீங்களோ வீட்டில் வந்து கட்டுங்க, என் அக்கௌண்ட்லேயே போட்டுக்கிறேன். எடுக்கிறவங்க வீட்லேயே வந்து எடுங்கன்னா சாயந்தரமே போலீஸ் வந்து கொண்டு போயிடும் நம்மளை.
ஏன்டா பேங்க் அக்கௌண்ட்டை வீட்லையா பேங்க் வைக்கிற? ஆனால் இன்னைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரன் ட்ரெஸ்ஸு தேவையில்லைங்க, அரை ட்ராயர் போதும். ஆஃபீஸுக்கு ஒரு டை கட்டுறது, ஷூ பேண்ட் இதெல்லாம் கிடையாது. கீழே லுங்கி கட்டியிருக்கான், மேலே ஒரு டிஷர்ட்டை போட்டிருக்கான். அவர் வந்தார்னா ஐ மீன் மீட்டிங் அப்படின்றாங்க. எல்லாம் அங்கே ஒரு அம்மா வந்து சுடிதாரில் தெரியுது, இன்னொரு அம்மா நைட்டிலேயே மீட்டிங் அட்டன் பண்ணுது. எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஆனால் சம்பளம் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. போன தலைமுறையில் அது சத்தியமாக நினைக்க முடியாதுயா. ஒன்று ஆஃபீஸு, ஸ்கூலு, காலேஜு, இல்லை வீடு. ஆனால் 5 மணிக்கு அவன் வந்துட்டான்னு வைங்க, கடவுளாக இருந்தாலும் அவனை போய் கூப்பிட முடியாதுயா. இப்போ நீங்கள் இந்த வருவாய்த்துறையில் அதுலெல்லாம் இருக்கீங்கல்ல, உங்களெல்லாம் நினச்சா சில சமயம் சந்தோஷமாக இருக்கும், சில சமயம் கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா 24/7 நீங்கள் வேலை செய்யணும். என்னங்க அது உண்மை தானங்க? இப்போது இவர் மாதிரி வாத்தியார் இருக்காருன்னு வைங்க, 4:30 மணிக்கு 5 நிமிஷம் முன்னாடி அடிக்கிறார். அது கிராமத்து பள்ளிக்கூடம்னு வைங்களேன், அது பயலுங்க தான் சொல்லுவாங்க, சார் பஸ் வந்துரு சார். சார் பஸ் வந்துரு சார், நீங்கள் தான் அப்புறம் போக முடியாது. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் உள்ளூர். அவங்க வாத்தியாருக்கு பாடம் நடத்துவாங்க. அடிக்கிறா அடிச்சுட்டு அவங்கள பஸ்ஸை நிறுத்துவாங்க. ஆனால் ஏற்றுக்கண்ணே எங்கள் வாத்தியார் வராருண்ணே, 2 நாளைக்கு அந்த ஊர்லேயே வச்சிருக்கேன், நீங்கள் கூட்டு வராதீங்கண்ணே. வாத்தியார்கள்லாம் வீட்டுக்கு போனாங்கன்னா அங்கே தான் ராத்திரி 10 மணிக்கு சிஇஓ கூப்பிட போகிறாரா, நீ இன்றைக்கு என்ன பாடம் நடத்தினா தானேயா. ஆனால் ஒரு ஆர்டிஓ, ஒரு அரசு துறையில் இருக்கிற தாசில்தார் என்ன செய்யணும், எந்நேரம் கூப்பிட்டாலும் ரெடியாக இருக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதுதான்யா. ராத்திரி 12 மணிக்கு உட்காந்துருக்கான், ஐ எம் இன் கால் வித் மை பாஸ் இன் அமெரிக்கான்றான். என்னங்கடா நீங்கள் எப்படா குடும்பம் நடத்துவீங்க, எப்போ சாப்பிடுவீங்க, எப்போ கண்ணீர் வெடிப்பீங்க, என்னடா இது? இதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இதெல்லாம் ஒரு பொழப்பான இவங்க திட்டுறாங்க. ரெண்டுமே கேட்க ஜாலியாக இருக்குது. என்னங்க இந்த ஐஸுக்கு அலைஞ்சது இருக்கு பாருங்க, கவிதா ஜவஹர் ரொம்ப நல்லா சொன்னாங்க. அந்த ஐஸுக்கு ஒரு டப்பா பெட்டி இருக்கும், அவனுக்கு டப் டப்புன்னு அந்த பெட்டி அடிப்பான். அந்த மூடியை திறந்து டப் டப்புன்னு அடிப்பாயா, ஏரியாவே கூடி நிற்கும். அண்ணே ஐஸ் எம்பிட்டுனே, 5 பைசா. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, 5 பைசா. அண்ணே வாங்கிட்டு வந்துடுறேண்ணே, போயிடாதீங்கண்ணே. இங்கேருந்து வீட்டுக்கு போய் 5 பைசா கேட்டால் உண்மையிலே சொல்கிறேன்யா, தரமாட்டாங்கய்யா. நான்லாம் அழுதுருக்கேன், 5 பைசாம்பான்னு தொலைச்சி பிடிவேன், போயிருன்னு. இங்கேருந்து ஓடி அந்த அண்ணே போயிடாதீங்கண்ணே, திரும்பி உள்ளே போய் 5 பைசா அப்படி வாங்கி குச்சி ஐசியா, ஒரு குச்சியில் சொருகிருப்பாங்க. வாங்கி வாய்க்கிட்ட கொண்டு வரும்போது குச்சி மட்டும்தான் இருக்கும், ஐஸ் கீழே ஐஸ் கீழே விழுந்துரும்யா. அதை எடுத்து மண்ணெல்லாம் ஊதி அதுக்கு பிறகு திங்கிற அந்த மண் ஐஸ் கொடுத்த சந்தோஷம் இருக்கு, அது எங்கேயா வரும்? அது எங்கே வருங்க? இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீமை வச்சு நீளமாக அப்படி குமிழாக வச்சு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வெயிலுக்கு கொடுக்க மாட்டாங்க. பழைய வாழ்க்கை என்பது எப்பவுமே மகிழ்ச்சி தருவது தான். இவங்க கேட்டாங்க, இன்றைக்கி கிரிக்கெட்டை விளையாடுறாங்களா, அதில் விளையாடுறாங்களா. நடராஜன் வந்து சேலத்திலேருந்து போனார்ன்றது பெரிய வெற்றி தான். ஆனால் வந்த வேகத்தில் ஏதோ அரசியல் அவரை பின்னாடி தள்ளிடுச்சு. அது உண்மையா இல்லையா? தமிழ்நாட்டிலேருந்து அஸ்வின் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கிறார். ஏதோ ஒரு அரசியல் நடராஜனின் வளர்ச்சிக்கு அவரது உடல் நலமும் சேர்ந்து காரணமாக இருந்தது. பச்சை குதிரைக்கு என்ன உலக அங்கீகாரம்னு அவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் சின்ன விளையாட்டியா? பாரதி தெளிவாக சொன்னார், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. என்ன பாட்டியாது? மாலை முழுதும்
ஆனால் இன்னைக்கு 3 மணி 3:30 வர்ற பிள்ளைகளை என்ன செய்கிறான்? ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா, ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா, ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? இந்த அம்மா அப்படியே தலையில் ஏறி மிதிக்குது. டிஃபன் சாப்பிடு, ஹோம்ஒர்க் பண்ணு, ஹோம்ஒர்க் பண்ணு. பிள்ளை எப்பயா விளையாடும்? அதுக்கு விளையாட்டே மொபைலில் தான். அதில் எந்நேரமும் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. செத்தாண்டா அப்படின்றான். நாங்கள்லாம் எம்ஜிஆரும் நம்பியாரும் குத்துனாலே அழுவோம். இன்னைக்கு ரத்த வடியுது, சந்தோஷமாக இருக்காங்க. மனம் கடினப்பட்டு போகிற தலைமுறை இல்லையா? அப்படின்னா விளையாட்டு என்பது இந்த தலைமுறைக்கு இல்லாமலே போனது. இது எப்படியா சந்தோஷமாக இருக்கும்? எல்லாத்தை விட சம்பளத்தில் காசு பெருகி இருப்பதில் நாம் நிறைய வச்சுருக்குறோம் ஐயா. எனக்கு தெரிய இப்போ நேற்று கூட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தது, சர்வே வந்தது. கிராமங்களில் கூட நிறைய செலவு பண்ணுற மாதிரி இந்தியா வளர்ந்து இருக்கிறது அப்படின்னு இப்போ ஒரு சர்வே வந்திருக்கு. காசு பெருகி இருக்கு. இன்னைக்கு செலவு பண்ணுறதுக்கு யாருமே யோசிக்கிறது இல்லை. ஒரு காஃபி 100 ரூபானாலும் சாப்பிட்றான் இருக்குல்ல. பணத்தை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. கடன் வாங்க அஞ்சுவதில்லை. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்துலலாம் ஒரு மாதத்தில் அல்லது ஒரு வருஷத்தில் ஒரு தடவைக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா அது பெரிய விஷயம். அது எங்கள் அப்பாலாம் எங்களை கூட்டிகிட்டு போய் வரிசையாக உட்கார வச்சு அந்த அந்த சர்வர்கிட்ட 2 இட்லி 1 தோசை சொல்லிடுவார். நாங்கள் அங்கே போய் லட்டு அப்படின்வான். உங்கள் அப்பா சொல்லலைடா போட, லட்டு நாங்கள் கனவுல தான் காணணும். 2 இட்லி 1 தோசை, எல்லாருக்கும் ஒரே மெனு தான், ஒரே ஆர்டர். இன்னைக்கு ஷவர்மாவா? அந்த கோழியை என்னைக்கு தொங்க விட்டானே தெரியலையா. 1 மாசமா தொங்கிட்டு கிடக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமாக வெட்டி 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 திங்கிறாங்க. அந்த அம்மா நூடுல்ஸ் நாங்கள்ல, ஃப்ரைடு ரைஸு, அப்புறம் என்ன பாஸ்தா, பீஸா, என்னென்னவோ சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் உடல் நலத்துக்கு நல்லதா என்ற கேள்வி உங்கள் ஒவ்வொருவர் முன்னாலும் நின்று கொண்டு தான் இருக்கிறது. இருக்கா இல்லையா? நிறைவாக நேர நெருக்கடினால நான் நிறைய விஷயம் இருக்குது. உறவுகளை தள்ளி விடுகிற தலைமுறையாக நாம் ஆகியிருக்கிறோம். பாட்டி வீட்டுக்கு போகிறத பற்றி சொன்னாங்க பாருங்க. வெக்கேஷனுக்கு நாம் எப்படியா காத்திருந்தோம். இப்போல்லாம் வெக்கேஷனில் கூட எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து விட்டுறாங்க. வெக்கேஷன் ஸ்கூல், அதுவும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னு வைங்க. முதல்ல அந்த எக்ஸாம் எழுதுறதே கஷ்டம். காதில் எதுவும் போடக்கூடாதாமே, சடையில் கிளிப்பெல்லாம் போடக்கூடாதான், செயின் போடக்கூடாதான். அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா இப்படி நிற்கிது இந்த ஸ்கூல் வாசலில். ஜெயிலுக்குள்ளே போகிறவங்களை செக் பண்ணுற மாதிரியே செக் பண்ணுறாங்க. இவ்வளோ கெடுபிடி பண்ணால் அவன் எப்படியா நல்ல மனசோட பரீட்சை எழுதுவான்? யாரும் திட்டாதீங்க, ஆனால் நான் பார்க்கும்போது பயமாக இருக்குது. எங்கள் காலத்துலலாம் இவ்வளோ கெடுபிடி கிடையாது. இந்த நீட் மாதிரி எக்ஸாமுக்கு இவங்க பண்ணுற கெடுபிடி இருக்குது பாருங்கள், ரொம்ப ஜாஸ்தியா, ரொம்ப ஜாஸ்தி. பரீட்சை எழுத போகும்போது அவனுக்கு ஒரு பவித்திரமான மனநிலையோடு கம்பீரமாக அந்த பிள்ளைகள் போனால்தான் அவன் தேர்வில் சிறப்பாக செய்ய முடியும். பயமுறுத்தி அனுப்பினோம்னா அவன் எப்படி சந்தோஷமாக செய்வான்? என்னவோ பண்ணுறாங்க. ஆனால் அந்த லீவும் விட்ட பிறகு இந்த பயலுக போவான் பாருங்க பாட்டி வீட்டுக்கு, இந்த சுகமெல்லாம் இந்த தலைமுறைக்கு இல்லாமலே போச்சு. பாட்டி வீட்டுக்கு போயிட்டான்னா அதுக்கு பிறகு 2 மாதம் அவனை கையில் பிடிக்க முடியாது. மாடு மேய்ப்பான், ஆடு மேய்ப்பான், மரத்தில் ஏறி தவுவான், கிணத்துல டைவ் அடிப்பான். இப்போ பக்கத்து வீட்டில் போய் விளையாடாத, தே ஆர் நாட் குட். மம்மிக்கிட்டே இரு. சார் குட் டச் பேட் டச்சை பற்றி சொல்லி கொடுக்கணும்னு இந்த தம்பி சொன்னார். அந்த காலத்து தலைமுறைக்கு அதெல்லாம் தேவையில்லையா? ஏன்னா பிள்ளைகளை பிள்ளைகளாக பார்த்தார்கள். இன்னைக்கு தான் பிள்ளைகளை ஆணாவும் பெண்ணாகவும் பார்க்கிறார்கள். குழந்தைன்னா அது குழந்தையா? ஒருத்தர் பார்த்ததில்லை. இன்றைய வக்கிரங்கள் அன்றைக்கு இல்லை. காரணம் என்ன தெரியுமா? கையில் வந்த பிசாசு தான்.
எங்களுக்கெல்லாம் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகும் முன்னாடி அப்பா போய் பார்த்துட்டு வந்துடுவார். பரவாயில்ல, அந்த படத்துக்கு போகலாம், 1-2 சீன் சரியில்லை, போகலாம். அதான் இவங்க சொன்னாங்கல்ல, கணவனே கண்கண்ட தெய்வம், இதெல்லாம் ஒரு சினிமாவான்னு. உங்கள் பாட்டியும் உங்கள் அம்மாவும் அதை பார்த்தாம அழுதுருப்பாங்க. என்ன நினைச்சீங்க? அந்த காலத்தில் குடும்பம் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்றால் அன்றைய திரைப்படங்கள் கொடுத்த ஒழுக்க நெறிகள் தான் அதற்கு காரணம். இன்னைக்கு சினிமா எடுக்கும்போது அக்கா கணவரை நேசிக்கிற கொழுந்தியால்னு படம் எடுக்கிறான். அப்புறம் வீடு வீடாவையா இருக்கும். அன்றைய பழைய படங்கள் ஒரு ஒழுக்க, ஒரு பாசமலர் வந்து குடும்பங்களில் ஒரு மகிழ்ச்சியை தந்தது, அண்ணன் தங்கை உறவை தந்தது. அது அதனால் அன்றைக்கு சினிமாவில் சென்சாரும் சென்சாராக இருந்தது. இன்னைக்கு சென்சார் இருக்கு, சென்சார் தான் பண்ணுறது இல்லையோ தெரியல. அதனால் இன்றைய தலைமுறைக்கு மொபைலில் எல்லாம் வந்துருதியா. இன்னும் சொல்ல ஓப்பனாகவே சொல்லணேன், நாங்கள்லாம் எஸ்எஸ்எல்சி படித்து முடிக்கிற வரை எனக்கு நல்ல நினைவு இருக்குது, ஆண் பெண் உறவு பற்றிய சிந்தனையே எங்களுக்கு தெரியாதுயா. இன்னைக்கு 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை லவ் லெட்டர் கொடுக்குதுன்றான். 5ஆம் கிளாஸ்லேயே வந்துடுச்சா? பேசாம திரும்ப பள்ளிக்கூடம் போயிடலாம் போல. சிரிக்கிற விஷயம் இல்லையா இது? சமூக சீரழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போனால் பத்திரமா வரும், பவித்திரமா வரும்னு நினைக்கிற பெற்றோருக்கு தான் மகிழ்ச்சி இருக்கும். கெட்டு போகும் என்ற பயம் இருக்கிறவர்களுக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? வெளி உலகத்தில் நச்சுக்காற்று உலாவி வரும்போது, எல்லா வகையான அம்சங்களும் மோசமாக போய்கொண்டு இருக்கும்போது, நாம் காசை மற்றும் சேர்த்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்வது என்னவோ, பணத்தின் பெருக்கம் இருக்கிறதே தவிர மன மகிழ்ச்சி என்பது எங்கோ குறைந்து இருக்கிறது இந்த தலைமுறையில் என்று எனக்கு தோன்றுகிறது. முந்தைய தலைமுறையில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளின்னு ஒரு பழைய பாட்டு இருந்தது. என்ன இருக்கோ அது, கஞ்சோ கூடோ சத்தமில்லாமல் சாப்பிட்டான். இல்லாததுக்காக பேராசைப்படவில்லை, இருப்பதை வெறுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு எது கிடைத்தாலும் மகிழ்ச்சி இல்லை. எது கிடைச்சாலும், நீங்கள் இந்த மொபைலில் படம் எடுக்கிறீங்களே, என்னைக்காவது ஒரு பிரிண்ட் போட்டிருக்கீங்களா? இல்லை, உங்கள் எல்லாரையும் தான் கேட்குறேன். மொபைலில் எடுத்த படத்தை யார் பார்க்குறது? நேற்று எடுத்த படத்தை நாளைக்கு திரும்பி பார்க்க போகிறீங்களா? ஆனால் அந்த காலத்தில் இந்த டப்பா கேமராவில் தான் படம் எடுப்போம். படம் எடுத்து அதை கழுவுறதுக்குன்னு ஒருக்கிட்ட போய் தொங்க விட்டுருப்பாங்க, அதை தலைகளாக கட்டி, பிளாக் அண்ட் ஒயிட் படம். அதை கழுவி கொண்டு வந்து அதை வீட்டில் வச்சு பெருமைப்பட்டான் பாருங்க. ஆம்பளை பயலுக்கெல்லாம் தலையில் குடுமி வச்சு பூ வச்செல்லாம் படம் எடுத்து வீட்டில் போட்டிருப்பாங்க. அதை விட வீட்டில் ஒரு பெருசு ஒருத்தர் இருப்பார், அவர் கெட்டா மீசையோடு ஒரு இப்படி உட்காந்துருப்பார், வீரபத்திர மாதிரி. அவர் படத்தை பெருசாக மாட்டியிருப்பாங்க. அந்த வீடுகளில் உண்டோ இல்லையோ பெரியவர்களை மதிக்கிற பண்பாடு இருந்தது. இந்த தலைமுறைக்கு அது ஏறக்குறைய இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேசுகிற தலைப்பு இது. ஆனால் நேர நெருக்கடியில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தலைமுறை வசதிகளை வைத்து இருக்கிறது, கம்பீரமாக இருக்கிறது, யாருக்கும் அடியபணிய மாட்டோம் என்று நிமிர்ந்து நிற்கிறது, எந்த உயரத்தையும் தொடுகிறது. ஆனால் எங்கோ மன அமைதியும் நிம்மதியும் இல்லாமல் அலைகிறது என்ற ஒரே ஒரு கவலை தான் எனக்கு. இந்த தலைமுறையை பார்த்து வருத்தமெல்லாம் இல்லை, சந்தோஷம்தான். தம்மின் தமக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதினா, அது சந்தோஷம்தான். அதனால் சின்னதாக என்னன்னா, இப்படி அலைகிறானே, நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறானே, நேரத்துக்கு தூங்க மாட்டேங்கிறானே, நேரத்துக்கு எதையும் செய்ய மாட்டேங்கிறான், சாப்பிட்டுக்கிட்டே இதை பார்த்துக்கிட்டு இருக்கானே, சாப்பிட்டுக்கிட்டே யாரோடையே பேசிக்கிட்டு இருக்கானே, 2 காதலையும் ஒன்றை மாட்டி இப்படியே உட்காந்துருக்கானே, இதை விட இமயமலைக்கு தவம் பண்ண போயிருக்கலாமே. இதெல்லாம் நமக்கு தோணும்போது இந்த தலைமுறையை பார்த்து பரிதாபப்படத்தான் தோன்றுகிறதே தவிர, எனக்கென்னவோ அன்றைய முந்தைய தலைமுறை அடக்கமாக, ஒடுக்கமாக, அமைதியாக, நிம்மதியாக வாழ்ந்தது என்று தோன்றுகிறது. அதுதான் மகிழ்ச்சியின் அடையாளம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.